இருக்கிறீங்க. சமூகம் சீரழிஞ்சு போகும்போது தான் இறை தூதர்கள் அல்லாஹ் அனுப்புவான். உண்மையா இல்லையா? ஆமா. குடும்பம் சீரழிஞ்சு போகும்போது அல்லாஹ் அனுப்புவானா? பெற்றவர்கள் போதனை செய்யாமல் இருக்கும்போது அல்லாஹ் அனுப்புவானா? பெற்றவர்கள் எல்லாம் ஒண்ணுமே சொல்லாம இருக்காங்க, செய்யாம இருக்காங்க என்பதற்காக அல்லாஹ் அனுப்புவானா? அனுப்ப மாட்டான். சமூகம் சீரழியும் போதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதர்களை அனுப்புவான். அதே சமூகம் இறை தூதர்கள் வந்த பிறகும் சீர்கேட்டிலே வழிகேட்டிலே நிலைத்து நிற்கும் என்றால் அல்லாஹ் பார்த்துட்டு பேசாம இருப்பானா? அல்லாஹ் அழிச்சிருவான்ல. அப்படிதான் அழிச்சிருக்கிறான். பல சமுதாயம் எக்கச்சக்கமான சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சிருக்கிறான். நூஹ் நபியினுடைய சமூகத்திலிருந்து, லூத் நபியினுடைய சமூகத்திலிருந்து, சாலிஹ் நபியினுடைய சமூகத்திலிருந்து, ஷுஐப் நபியினுடைய சமூகத்திலிருந்து, ஆது கூட்டம், ஹூது நபியினுடைய கூட்டம், தோப்புவாசிகள், கிணற்றுவாசிகள், துப்பாஉ என்கின்ற ஒரு சமுதாயம் என்று எக்கச்சக்கமான சமுதாயங்கள் அழிக்கப்பட்டுச்சா இல்லையா? நீ அல்லாஹ்விற்கு ஒருபோதும் இணை கற்பித்து விட என்று சொன்னாரே. இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் நாகூருக்கும் அஜ்மீருக்கும் தங்களுடைய பிள்ளைகளை தூக்கிச் செல்கிறார்கள். இணை வைப்பு காரியத்தை பெற்றோர்கள் தானே தூண்டுகிறார்கள். நீ அறிவுரை இறையச்சத்தோடு இருக்கணும். ஏன்னா வழிகேடு இவ்வளவு வருதே, இத பத்தி பேச முடியுதா? சமுதாயம் இவ்வளவு சீரழிஞ்சு சின்ன பின்னமாக போனதுக்கு காரணம் இன்னும் சொல்லுகிறோம், அடித்து சொல்லுகிறோம். நாங்கள் தெல்ல தெளிவாக பகிரங்கமாக பேசுகிறோம். மற்றவர்கள் தான் காரணம். தூக்கி போட்டு சிகரெட்டை துப்பாக்கியில சுட்டு அதை வாயில புடிச்சு பசங்களை எல்லாம் அதை ஸ்டைல்னு சொல்ல வச்சு இருக்கக்கூடிய இந்த சினிமா கூத்தாடிகள் திருந்தனன்றது அவங்களுடைய ஆசை. இருக்கக்கூடிய மற்றவர்கள் தான் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்களை என்ற பல விஷயங்களை ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க. வீட்டுல ஒரு பையன் போய் பேசிட்டான் அம்மா விட்ட. அம்மா போட்டு சப்பு சப்பு நாளார என்கிட்ட போய் பேசுறியா, என்கிட்ட போய் பேசுறியான்னு அடி அடி அடிக்கிறாங்க. அழுதுகிட்டே இருக்கிறான். அந்த நேரம் பார்த்து கணவர் வந்துட்டாங்க. அழுகை நிப்பாட்டும். உடனே அம்மா பிள்ளைகிட்ட போய் நான் எதுக்கு உன்னை அடிச்சேன், நீ போய் பேசுறதுனாலதான் அம்மா உன்னை அடிச்சேன், இனிமேல் போய் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அத்தா கேட்டா கீழே விழுந்துட்டேன்னு சொல்லணும். இதுவரைக்கும் பிள்ளைகளை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு என்பது திரும்ப திரும்ப எதிரணியினர் சொன்னாங்க. வழி நடத்தணும், அறிவுரை சொல்லணும் அப்படின்லாம் சொன்னாங்க. வழி நடத்துறது யாருன்னு இங்க தலைப்பே இல்ல. வளரும் தலைமுறை வழி நடத்துறது யாரு, அது தலைப்பு இல்ல. வழி கெடுக்கிறது யாரு? சமுதாயம் வழிகெடுக்கின்ற பொழுது அந்த சமுதாயத்தில் போய் அவன் வழிகேடுகளில் சிக்கிவிடாமல், சோதனைக்குள் நுழைந்து விடாமல் பெற்றோர்கள் தான் அதனுடைய அச்சாணியாக ஆணிவராக இருக்கிறார்கள், பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்கள் நடுவரவர்களே, 5இல் வளையாதது 50இல் வளையாதுன்னு சொல்லுவாங்க. இவங்க சொல்லக்கூடிய கதைகள்லாம் எப்படி இருக்கிறது? இளைஞனான பிறகு அவன் போய் மது குடிக்கிறான், அவன் தீமைகளை செய்யறான். அப்ப உள்ள தவறுகளை பத்தியே சொல்லி சொல்லி சமுதாயம் தான் செஞ்சிச்சு, சமுதாயம் தான் செஞ்சிச்சுங்கிறாங்க, அரசாங்கம் தான் செஞ்சிச்சுங்கிறாங்க. நாங்கள் என்ன கேட்கிறோம்? அவன் சிறுவனா இருந்த போது பெற்றோர்கள் இந்த தீமையெல்லாம் ஏன் அவனுக்கு சொல்லல? மார்க்கத்தை ஏன் பிரச்சாரம் பண்ணல? குர்ஆன் ஹதீஸை அவர்களுக்கு சிறு பிராயத்தில் எடுத்து சொல்லவில்லை. இளைஞனாக சென்று அவன் வழிகெடுவதற்கு பெற்றோர்கள் தான காரணமாக இருக்கிறார்கள். டிவியை வாங்கி கொடுக்கறாங்க, செல்போனை வாங்கி கொடுக்கறாங்க, அவன் மணிக்கணக்கில் உட்கார்ந்து கேம் விளையாண்டுகிட்டு இருக்கிறான். பெற்றவர்களை கவனிப்பது கிடையாது, மற்றவர்களையும் சமுதாயத்தை பற்றியும் கவனிப்பது கிடையாது. அப்ப யோசித்து பாருங்கள், அனைத்திற்குமே காரணம் பெற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். விஜய் மாநாட்டில் பேசுறாங்களே, அவங்க கடவுள் மாதிரி, என் புருஷனுக்கு மேல அவர் தான் எனக்கு எல்லாம், நான் அவரை பார்த்துட்டேன், இதுக்கு மேல எனக்கு எது நடந்தாலும் பரவாயில்லை. முஸ்லிம் பெண்கள் இங்க சின்ன வயசுல பிள்ளைகளை எப்படி நம்ம உருவாக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடலூர் தெற்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இளைஞர்கள் சீர்திருத்த மாநாடு, இந்த நிகழ்ச்சியிலே மார்க்க விளக்க சிறப்பு பட்டிமன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த நிகழ்ச்சி இப்போது ஆரம்பமாகிறது. பொதுவாகவே இது போன்ற பட்டிமன்றங்கள் எதற்காக நடத்தப்படுகிறது என்று சொன்னால், ஒரு உரையை கேட்கின்ற போது அந்த உரையிலே இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் பட்டிமன்றம் போன்ற நிகழ்ச்சிகள் மாநாடுகளிலே இணைக்கப்படுவதற்கான காரணம். ஒருவர் பயான் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார், மக்களெல்லாம் ஏஞ்சி போய்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அவரும் பயான் பண்ணிகிட்டே இருக்காரு, எல்லாம் கலைஞ்சு போகிறாங்க. ஒரு சிலர் மட்டும் இருக்கிறாங்க. பயான் முடிஞ்சதுக்கப்புறம் போய் அந்த ஒரு சிலர்கிட்ட கேட்டிருக்காரு, எல்லாருமே போயிட்டாங்க, நீங்கள் மட்டும் இருக்கிறீங்களே, நீங்கள் பேசி முடித்ததுக்கப்புறம் தான் இந்த செட்டெல்லாம் நாங்கள் கழட்டிட்டு போனோம், அதனால தான் நாங்கள் இருந்தோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சில நேரங்களில் அந்த பேச்சுகள் என்பது மக்களுக்கு ஈர்ப்புத்தன்மை இல்லாமல் போய்விடும் என்பதற்காக இது போன்ற பல்சுவை நிகழ்ச்சிகளை மக்களுக்கு செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியிலே வளரும் தலைமுறையை வழிகெடுப்பது யார்?
வந்திருக்கக்கூடிய நம்ம எல்லோருமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து இங்கே பட்டிமன்ற தலைப்பாக வைத்திருக்கின்றார்கள். நம்ம வீட்டில் உள்ள ஆண்கள், பெண்கள், இளைஞர்களாக இருக்கக்கூடிய இந்த வளரும் தலைமுறையை யார் வழிகெடுப்பது? பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் தானா அல்லது மற்றவர்களாக இருக்கக்கூடிய நாம் தானா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கும். பெற்றவர்களா மற்றவர்களா என்பதை விவாதிப்பதற்காகத்தான் இரண்டு அணியினர் வந்திருக்கின்றார்கள். நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைய இளைய சமுதாயம் எப்படி இருக்கிறது? அது வழிகேட்டுடைய ஒரு உச்சத்திற்கு சென்றிருக்கிறது என்று நாம் சொல்லக்கூடிய அளவிற்கான நிலைகள் நாம் பல இடங்களில் கண்கூடாக பார்க்கிறோம். புல்லட்டில் வரும்போது அவன் டப டப டபன்னு வரான், நமக்கு பட படன்னு ஆகுது. நம்ம குடும்பத்தோட ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது நம்ம வண்டிக்கு முன்னாடி வந்து அப்படியே பழுத்து எழுந்திரிச்சு அப்படியே முன்னாடி போகிறான். என்னடா அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் வந்து சின்ன வயசில் நீங்கள் செஞ்சிடலனாலும் இன்னைக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒன்று என்று, அது இளமை பருவத்தில் அந்த ரத்தம் முறுக்கேறிய அந்த நேரங்களில் செய்யக்கூடிய ஒன்று என்று நமக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒன்றை நாம் பார்க்கிறோம். காவல்துறையினர் அவனை பிடிக்கணும்னு போறாங்க, பிடிக்க முடியல. 1000 அடி 2000 அடி 3000 அடி உயரத்திலே பறக்கக்கூடிய விமானம் கூட எங்கு இருக்கிறது, எந்த திசையில் பயணிக்கிறது என்பதை எல்லாம் கண்காணிக்கக்கூடிய கண்ட்ரோல் இருக்கிறது. ஆனால் இந்த இளைஞர்கள் எங்கே போகிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், எப்படி வளர்கிறார்கள் என்பதை பெற்றவர்களுக்கும் தெரியல, மற்றவர்களுக்கும் தெரியல. யார்தான் இவங்களை வழிகெடுக்கிறா, ஏன் இப்படி இருக்கிறார்கள்? ஒருத்தன் வரான், தலையில பெருச்சாலி ஓடுற மாதிரியே இருக்கு, கேட்டா இதுதான் கட்டிங்கன்றான். கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை போட்டு வரான், என்னடா பிச்சைக்கார மாதிரி வரனா, இதுதான் ஸ்டைல்ன்றான். இந்த வளரும் தலைமுறை இப்படி வழிகட்டு சென்று கொண்டிருக்கிறார்களே, இதுக்கு யார் காரணம்? பெற்றவர்களா அல்லது மற்றவர்களா? ஆண்கள் தான் இப்படி என்று பார்த்தால் பெண்கள் பகுதியில் இருக்கக்கூடியவங்களும் அப்படித்தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து விட்டது. ஒரு பையனுக்கு 18 வயசுல பைக்கை வாங்கி கொடுத்துட்டாங்க, ஒரு பொண்ணுக்கு 18 வயசுல செல்போனை வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த பைக்கும் செல்போனும் வாங்கி கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் இந்த தலைமுறை எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை இன்று நம்ம சமூகத்தில் பார்க்கிறோம். ஆண்களுக்கு இணையாக சினிமா நடிகர்கள் பின்னால் இன்று பெண்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். கலாச்சார சீரழிவின்பால் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் சில வீடியோக்கள் வருகிறது, புகைப்பிடிக்கக்கூடிய பெண்கள், மது அருந்தக்கூடிய பெண்கள். என்ன இது? சமூகம் எங்க போகிறது? இப்படி வளரும் தலைமுறை இப்படி வழிகெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற ஒரு அச்சத்தினால்தான் இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. காதல் வயப்பட்டு பெண்கள் செல்லக்கூடியது, அடுத்த மதத்தினரை திருமணம் செய்து கொண்டு வந்து நிற்கக்கூடியது எல்லாம் தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம். இந்த வளரும் தலைமுறை வழிகெடுத்து கொண்டிருக்கிறது. இதை வழிகெடுப்பவங்க யாரு தான்? பெத்தவங்களா மற்றவங்களா? இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி. 2 அணியினர் வந்திருக்கிறாங்க. பெற்றவர்களே என்ற தலைப்பில் 2 பேரும் சாதாரணமான டீம் கிடையாது. இந்த விடா கொண்டன் கொடா கண்டன் வாங்கல, அந்த மாதிரி நீ ஒன்னு சொல்லு நான் ஒன்னு சொல்றேன்ற மாதிரியான ஒரு நிலையில 4 ஆலிம்சாக்களை தேர்ந்தெடுத்து 2 பக்கமும் உட்கார வைத்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் பெற்றவர்களே என்ற அந்த தலைப்பில் அப்துல் சமது எம்ஐஎஸ்சி அவர்களும் முகமது ஒசாமா எம்ஐஎஸ்சி அவர்களும் பேச வந்திருக்கிறாங்க. பெற்றவங்களாம் இல்லைங்க, அது எப்படிங்க பெற்றவங்களா இருப்பாங்க? 2 பேர் மேல பழிய போட்டு அவங்க சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் சும்மா இருப்போமா? எவ்வளவு பேர் இருக்காங்க மற்றவங்க லிஸ்ட்ல. சினிமா நடிகர்கள் இருக்கிறார்கள், அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள், உறவினர்கள் இருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், சினிமா கூத்தாடிகள் இருக்கிறாங்க என்று மற்றவர்களே என்று பேசுவதற்காக நெல்லை மைதீன் எம்ஐஎஸ்சி அவர்களும் முகமது ரிஸ்வான் எம்ஐஎஸ்சி அவர்களும் வந்திருக்கிறாங்க. பார்ப்போம் எந்த பக்கம் வலிமையான வாதங்கள் வைக்கப்படுகிறது. வளரும் தலைமுறையை வழிகெடுப்பது பெற்றவர்களா மற்றவர்களா என்பதை உங்களை மாதிரி நானும் அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். பார்ப்போம் இன்ஷாஅல்லாஹ். வாங்க மைதீன் எம்ஐஎஸ்சி வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல ஏக இறைவனின் அடியார்களே, இந்த அழகிய சபையில் வளரும் தலைமுறையை வழிகெடுப்பது யார், பெற்றவர்களா அல்லது மற்றவர்களா என்ற தலைப்பில் மார்க்கம் சார்ந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்திலேயே நடுவர் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, தீர்ப்பையே சொல்லிட்டாங்க. சாதாரணமாக சொல்லலை, அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாங்க. பெற்றவர்கள் பெரிய அளவுக்கு காரணம் கிடையாது,
அந்த 2 பேர் மேலாம் நீங்க வந்து பழிய சுமத்திட்டு போக முடியாது. மற்றவர்களை பாருங்கள், எண்ணிக்கையில எக்கச்சக்கம். வழிகேடுகள் அது வலிந்து ஓடுவதற்கு, பிதுங்கி தேய்வதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறவங்க யாரெல்லாம்? நடுவரே சொல்லிட்டாரு தீர்ப்ப. இன்னும் பட்டிமன்றம் ஆரம்பிக்கல, தீர்ப்பு தெரிய வந்து விட்டது. நடிகர்கள் இருக்கிறாங்க, அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, குடும்பத்தார்கள் இருக்கிறாங்க, சமூகத்துல அந்த மக்கள் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க. இவ்வளவு பேரையும் தாண்டி நீங்க 2 பேரை காரணம் சொல்லிட்டு தப்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி நடுவர் என்ன செஞ்சிட்டாரு? கேள்வி கேட்டார். இந்த இடத்துல நாம அழுத்தம் திருத்தமாக பதிய வைக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. முதலாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில பேசுகிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌம் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு சமுதாயம் தன்னைத்தானே சீர்படுத்திக் கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை மாற்றம் செய்ய மாட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே பேசுகிறான். இந்த இடத்திலே பெற்றோரை அல்லாஹ் குறிப்பிடவில்லை. பெற்றவர்கள் திருந்தினால், பெற்றவர்கள் மாறினால் சமூகம் மாறும் என்று அல்லாஹ் பேசவில்லை. இன்றைக்கு வளரும் தலைமுறை அதிகப்படியாக வழிகட்டு நாசமாய் போவதற்கு பெரிய அளவிற்கு காரணம் பெற்றவர்கள் இல்லை, மற்றவர்கள் தான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெள்ள தெளிவாக இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். சமூகம் தன்னைத்தானே சீர்படுத்தணும், தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளணும், பாவத்திலிருந்து விலகி வரணும், தீமையை விட்டு, அசிங்கத்தை விட்டு, ஆபாசத்தை விட்டு விரண்டு ஓடி வரணும். பெற்றவர்களை மட்டும் அல்லாஹ் காரணம் சொல்லல, சமூகத்தை அல்லாஹ் சொன்னான். திருமறையில இன்னொரு வசனம் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான், கம்மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கஸீரத்தன் பிஇذنில்லாஹ். எத்தனையோ சின்னஞ்சிறிய கூட்டங்கள் பெண்ணம்பெரிய கூட்டத்தை படைத்தவனுடைய பேரருளால் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள், விரட்டி அடித்திருக்கிறார்கள் அல்லாஹ்வினுடைய உதவியோடு. சின்னஞ்சிறிய கூட்டம் என்று பார்க்க கூடாது, பெரிய வேலைகளை இவர்கள் தான் செய்வார்கள். ஒரு சமூகத்தை அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹ் கூட சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயாக, எங்கிட்ட இருந்து ஒரு செய்தி கிடைச்சாலும் அதை நீங்கள் அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், அதை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். பெற்றவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லல, சமூகத்தை குறித்து சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு காட்டுற செய்தி என்ன? சமூகம் வழிகட்டு நாசமாய் போவதற்கும், சமூகம் விழிப்புற்று எழுந்து நிற்பதற்கும் மற்றவர்கள் தான் பெரிதும் காரணம், பெற்றவர்கள் மட்டும் அல்ல. அறிவுரை சொல்றதுல பெற்றோர்கள் முக்கியம், போதனை செய்யறதுல பெற்றோர்கள் முக்கியம், உபதேசம் செய்யறதுல பெற்றோர்கள் முக்கியம். ஆமாம், உண்மைதான், ஒப்புக்கொள்கிறோம், அதை மறுக்கவில்லை. ஆனால் வழிகட்டு போவதற்கு காரணம் யார்? அரசாங்கம் இல்லையா? நடிகர்கள் இல்லையா? பாட்டு, படம், கூத்து, கும்மாளம் என்று சமூகத்தை நாசப்படுத்துகிற இந்த கேடுகட்ட கலாச்சார சீரழிவுகள் இல்லையா? போதை வஸ்துகளை விற்பனை செய்யறது யார்? அதை வாங்குறது யார்? அதை பயன்படுத்துவது யார்? அதை வைத்து லாபம் ஈட்டுவது யார்? பெற்றவர்களா? சாராயத்தை ஊத்தி கொடுக்கிற வேலையை செய்பவர் யார்? அரசாங்கம் இல்லையா? இதையெல்லாம் நிரூபிப்பதற்காகத்தான் இந்த தலைப்பிலே மற்றவர்கள் தான் பெரிதும் காரணம் என்பதை நிரூபிப்பதற்காக வந்திருக்கிறோம். நடுவர் அவர்களே, எத்தனையோ சமூகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான். அதையெல்லாம் நீங்கள் பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சமூகம் சீர்கெட்டு போகும் பொழுதுதான் நபிமார்கள் அனுப்பியிருக்கான். அப்படித்தானே? சமூகம் எப்போ சீரழிஞ்சு போகுதோ அப்பதான் நபிமார்கள் அல்லாஹ் அனுப்புவான். ஏற்கனவே தீர்ப்பு சொல்லிட்டேன்னு வேற சொல்லி. ஆமா, அதான் சொல்லிட்டீங்களே, அதையும் நிரூபிச்சுட்டு இருக்கிறீங்க. பாருங்க, அமைதியாக இருக்கீங்க. மௌனம் சம்மதத்திற்கு அழகுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அமைதியாக இருக்கிறீங்க. சமூகம் சீரழிஞ்சு போகும்போது தான் இறை தூதர்கள் அல்லாஹ் அனுப்புவான். உண்மையா இல்லையா? ஆமா. குடும்பம் சீரழிஞ்சு போகும்போது அல்லாஹ் அனுப்புவானா? பெற்றவர்கள் போதனை செய்யாமல் இருக்கும்போது அல்லாஹ் அனுப்புவானா? பெற்றவர்கள் எல்லாம் ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறாங்க, செய்யாம இருக்கிறாங்க என்பதற்காக அல்லாஹ் அனுப்புவானா? அனுப்புவானா? அனுப்ப மாட்டானா? அனுப்ப மாட்டான். சமூகம் சீரழியும் போதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதர்களை அனுப்புவான். அதே சமூகம் இறை தூதர்கள் வந்த பிறகும் சீர்கேட்டிலே, வழிகேட்டிலே நிலைத்து நிற்கும் என்றால் அல்லாஹ் பார்த்துட்டு பேசாம இருப்பானா? அது எப்படி இருப்பான்? அல்லாஹ் அழிச்சிருவான்ல. ஆமா, அப்படிதான் அழிச்சிருக்கிறான். பல சமுதாயம் எக்கச்சக்கமான சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சிருக்கிறான். நூஹ் நபியினுடைய சமூகத்திலிருந்து, லூத் நபியினுடைய சமூகத்திலிருந்து, சாலிஹ் நபியினுடைய சமூகத்திலிருந்து, சுவைப் நபியினுடைய சமூகத்திலிருந்து, ஆது கூட்டம், ஹூது நபியினுடைய அந்த கூட்டம், அதே மாதிரி தோப்புவாசிகள், கிணற்றுவாசிகள், துப்பாஉ என்கின்ற ஒரு சமுதாயம் என்று எக்கச்சக்கமான சமுதாயங்கள் அழிக்கப்பட்டுச்சா இல்லையா? அதான் லிஸ்ட் போட்டீங்களே, அழிக்கப்பட்டுச்சுல்ல. ஆமா. எதுக்கு அழிச்சான் அல்லாஹ்? சமூகம் சீரழிஞ்சதுனால தானே. இந்த சமூகத்தை எல்லாம் வழிகெடுத்தது யார்? பெற்றவர்களா? பெற்றவர்களா மற்றவர்களா? அந்த சமூகம் கெட்டு போய் தான் கிடக்குது. கெட்டு போன சமூகத்தை சீர்படுத்துறதுக்காக இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பினான், பெற்றோர்களை அனுப்பல. இன்னும் கூடுதலாக சொல்கிறோம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேர்வழியை நெஞ்சை நிமிர்த்தி போதித்தார்கள். அவர்கள் பெற்ற பிள்ளை இஸ்லாத்திற்கு வரவில்லை. அந்த பிள்ளைக்கு போதனை செஞ்சாங்களா இல்லையா? போதனை செஞ்சாங்க தானே? செஞ்சாங்க தான். அந்த பிள்ளை ஏத்துக்கிட்டானா? ஏத்துக்கலதான். அப்ப இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய செய்தி என்னன்னா,
போதனை மட்டுமே ஒரு மனுஷனை நேர்வழிப்படுத்திடாது. எதிரணி பேச வருவாங்க, என்ன சொல்ல வருவாங்க தெரியுமா? நீ வழிகாட்டி இருக்கணும், நீ அறிவுரை சொல்லியிருக்கணும், நீ உபதேசம் செஞ்சிருக்கணும். அடே, உபதேசம் செய்யறது பெற்றோருடைய கடமைதான், அதை யாருமே மறுக்கல. அறிவுரை சொல்றது அவருடைய கடமை, போதனை செய்வது அவருடைய கடமை. அது அல்ல தலைப்பு. வழிகெடுத்தவன் யார்? சாராயத்தை தாரை தாரையாக குடிக்க வச்சவன் யாரு? மதுவை விற்பனை செஞ்சு லாபம் ஈட்டுறது யாரு? இதையெல்லாம் பேசணும். அப்ப ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன செய்யக்கூடாது? அது ரெண்டு பேர் தான் காரணம் அப்படின்னு சுருக்கிட்டு போயிடக்கூடாது. சமூகத்தையே பார்ப்பார்கள். நூஹ் நபியினுடைய பிள்ளை சமூகத்தை பார்த்தான், கெட்டு நாசமாய் போனான். இன்னும் சொல்லுகிறோம், நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகம் அழிக்கப்பட்டுச்சா இல்லையா? ஆமா, அழிக்கப்பட்டுச்சுல்ல. உலகத்திலே ஓரின சேர்க்கை என்கின்ற கேடுகட்ட கலாச்சாரத்தை பின்பற்றி அழிக்கப்பட்ட சமுதாயம் லூத் நபியினுடைய சமுதாயம். அந்த சமுதாயத்தினுடைய மற்றவர்களுடைய நிலையை பார்த்து தான் வழிகட்டு போய் கிடந்தாங்க. போதனை செய்யப்பட்டுச்சு, போதனை பயன் இல்ல. அறிவுரை செய்யப்பட்டுச்சு, பயன் இல்ல. சமூகத்தினுடைய மற்றவர்களுடைய செயல்பாடுகளை, செயல் திட்டங்களை, நடவடிக்கைகளை, பழக்க வழக்கங்களை தொடர்ச்சியாக பார்த்து பார்த்து அந்த சமுதாயம் அந்த வழிகட்ட காரியத்திலேயே இருந்தார்கள். அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழித்தான். இதுதான் வரலாறு. அப்ப எல்லா இடத்திலேயுமே நாம் மேற்கோள் காட்டக்கூடியது, அடித்தளமாக பார்க்க வேண்டியது, ஆணித்தரமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம், பெற்றவர்களை காட்டிலும் இந்த சமுதாயம் வழிகட்டு போவதற்கு, மிக குறிப்பாக வளரும் தலைமுறை சீரழிஞ்சு போகிறதுக்கு, சின்னாபின்னமாய் சிதைந்து போகிறதுக்கு மற்றவர்கள் தான் அதிகப்படியான காரணம் என்பதை முதல் வாதமாக நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் அருள் செய்வானாக. வளரும் தலைமுறையை வழிகெடுப்பது பெற்றவர்களா மற்றவர்களான்ற பட்டிமன்றத்தில் ரெண்டு பேரை வச்சு அவங்க பேச வந்திருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அவங்கன்னா அறிவுரை சொல்லலாம். சமூகத்தை வழிகெடுக்கிறது யாரு? ஒரு பெரிய பட்டியலே போட்டுட்டாரு. அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல நமக்கு. சரி பார்ப்போம், வாங்க சம்மது, வாங்க சம்மது எம்ஏஎஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, கடலூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த இளைஞர்கள் சீர்திருத்த மாநாட்டை முன்னிட்டு அதனுடைய முதல் அமர்வாக இங்கே பட்டிமன்றம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வளரும் தலைமுறையை வழிகெடுப்பது பெற்றவர்களா மற்றவர்களா என்கிற இந்த தலைப்பின் கீழாக எங்களுடைய தரப்பினுடைய சான்றுகளாக வளரும் தலைமுறையை வழிகெடுப்பது பெற்றவர்கள்தான், மற்றவர்கள் இல்லை என்கிற தரப்பு வாதத்தை நிறுவுவதற்காக முதலாவதாக நான் வந்திருக்கின்றேன். இங்க இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். எதிரணியினர்கள் பேசினார்கள், பெற்றவர்கள் தான் காரணம், பெற்றவர்களை நீங்கள் குறை சொல்வீர்களா? மற்றவர்கள் தான் இந்த சமுதாயத்தில் வழிகெடுக்கின்றார்கள், பெற்றவர்கள் காரணமே கிடையாது என்று பெற்றவர்களின் மீது அப்படியே தலையில ஒரு ஐஸ தூக்கி வைக்கிறார். அப்படியே இதை கேட்கும் போது பெற்றவங்களுக்கு எல்லாம் என்ன தோணும்? ஆஹா, நம்ம பக்கம் நின்று பேசுறாரே, நமக்கு ஆதரவாக சில கருத்துக்களை சொல்லுகின்றாரே. அப்படிதான் நான் நினைச்சேன். அப்படி இல்லையோ? அப்படி கிடையாது நடுவர் அவர்களே. கொஞ்ச நேரத்தில் அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அப்படியா? அப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு சமுதாயத்தில் பெற்றவர்களால் பிள்ளைகள் அதிகம் வழிகெடுக்கப்படுகிறார்களா அல்லது மற்றவர்களால் அதிகம் வழிகெடுக்கப்படுகிறார்களா என்று கேட்டால், பெற்றவர்களால் தான் பிள்ளைகள் வழிகெடுப்பதற்கு பெரிய காரணமாக இருக்கின்றார்கள். இதை நாங்கள் சொல்லவில்லை நடுவர் அவர்களே, மார்க்கத்தின் அடிப்படையாகவே இஸ்லாம் அதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறது. எந்த அளவிற்கு என்றால், சகோதரர் பேசினார், சமுதாயம் தான் வழிகெடுக்கிறது, பெற்றவர்கள் காரணம் கிடையாது, நபிமார்கள் எல்லாம் சமுதாயத்திற்கு தானே தூதராக அனுப்பப்பட்டார்கள், சமுதாயம் தானே வழிகட்டு சீர்கெட்டு வாழ்ந்தார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றான், முஹம்மதே வ அன்திர் அஷீரத்தல் அக்ரபீன், நெருங்கிய உன்னுடைய உறவுகளுக்கு, சொந்தங்களுக்கு, குடும்பங்களுக்கு போய் பிரச்சாரம் செய் என்று அல்லாஹ் திருமறையில் முதல் கட்ட பிரச்சாரத்தை யாருக்கு சொல்ல சொன்னார்? மற்றவர்கள் என்கிறீர்களே, சமுதாயம் என்கிறீர்களே, ஒட்டுமொத்த பழியையும் தூக்கி சமுதாயத்தின் மீது போடுகிறீர்களே, பெற்றோர்கள் நாங்கள் இல்லை என்று சொல்லுகிறீர்களே, இது எப்படி ஒரு நியாயமான வாதமாக இருக்கும்? சற்று யோசித்து பாருங்கள். அப்புறம் எதுக்கு அல்லாஹ் முதலாவதாக தன்னுடைய குடும்பத்தாருக்கு, நபியை முதல்ல உங்க குடும்பத்துக்கு போய் செய்யுங்கன்னு அல்லாஹ் ஏன் சொன்னா? ஒரு நடுவர்களே, ஒரு சமுதாயம் எப்ப உருவாகும்? ஒவ்வொரு குடும்பங்கள் தான் இன்றைக்கு சமுதாயங்களாக இருக்கிறது. குடும்பத்திற்கு பிறகுதான் சமுதாயம் வருகிறது. அப்ப சமுதாயத்தை குறை சொல்வதற்கு முன்னால் நீங்கள் குடும்பத்தை பார்க்க வேண்டும், பெற்றோர்களை பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை அழைத்தார்கள். சஃபா மலை குன்றின் மீது நின்று
அனைத்து கூட்டத்தையும் அழைத்து உறவினர்களை அழைத்து அதிலே தன் மகளுக்கு அறிவுரை சொன்னார்கள். யா ஃபாத்திமா சலீனி மா ஷிஅதி, இந்த பூமியில் உலகத்தில் உனக்கு என்ன வேண்டுமோ கேள், நான் தருகின்றேன். ஆனால் லா யுக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ, நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நான் உனக்காக எதையும் செய்ய முடியாது என்று ஒரு பொறுப்புள்ள தந்தையாக, ஒரு பொறுப்புள்ள பெற்றோராக தன் முதல் பிரச்சாரத்தை தன் மகளிடத்திலே எடுத்து சொன்னார்களா இல்லையா? அப்ப ஒரு தந்தையின் பொறுப்பு, ஒரு தாயினுடைய பொறுப்பு, ஒரு குடும்பம் தான் அவர்களை முதலில் வழிநடத்த வேண்டும், அவர்களை வழிகேட்டிற்கு போக விடாமல் தடுக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய முதல் கட்ட பிரச்சாரமாக செய்தார்கள். பிறகுதான் சமுதாயத்தை அழைத்தார்கள். அப்ப சமூக வழிகேட்டை விட குடும்பத்தினுடைய வழிகேடுதான் ஆரம்பமாக இருக்கிறது. பெற்றோர்கள் தான் தன்னுடைய பிள்ளைக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், நடுவர் அவர்களே, இந்த ஹதீஸை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தைகளும் இயற்கை மார்க்கமான இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது. அதனுடைய மனநிலையே குற்றம் புரியணும்னு பிறக்காது. எந்த குழந்தையாவது நடுவர் அவர்களே திருடனா பிறக்குதா? இல்லையே. கொள்ளையடிக்கணும்னு பிறக்குதா? அது எப்படி பிறக்கும் போதே அப்படி விபச்சாரம் செய்யக்கூடிய பிள்ளைகளா பிறக்குதா? பிறக்கும் போதே இருக்காதுல்ல. அப்ப நீங்களே தீர்ப்ப சொல்லி விட்டீர்கள். எந்த பிள்ளைகளுமே இந்த பூமியில என்ன செய்து கிடையாது, தீய மனநிலையில் வழிகேட்டோடு பிறப்பது கிடையாது. அது நல்ல பியூரான அழகான சிந்தனையோடு தான் பிறக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெற்றவர்கள் தான் அதை யூதனாகவோ நசாராவாகவோ நெருப்பு வணங்கிகளாகவோ மாற்றுகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றதுக்கு நீங்க மாற்றமா பேச போறீங்களா? ரசூலுல்லாஹ் தெளிவாக டிக்ளேர் செய்யறாங்க, ஒரு பிள்ளை வழி தவறுகிறது, ஒரு இளைஞன் வழி தவறுகிறான், அதற்கு காரணம் பெற்றவர்கள் தான். சமுதாயம் வழிகெடுக்க தாங்க செய்வாங்க. மதுபானத்தை ஊத்தி கொடுப்பான், கொலை பண்ணுன்னு சொல்லுவான், திருடுன்னு சொல்லுவான். இந்த சமுதாயம் பல தீமைகளை நோக்கி, வழிகேடுகளை நோக்கி உங்களை அழைக்கத்தான் செய்யும். பெற்றோர்கள் வேறு எதற்காக இருக்கிறீர்கள்? நான் கேட்கின்றேன், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டா மட்டும் போதுமா? நடுவர் அவர்களை பதில் சொல்லுங்கள். பெற்றோர்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்தா மட்டும் போதுமா? பிள்ளைகளை கவனிச்சதாக அது ஆகிருமா? பிள்ளைங்களை ஒழுக்கமா வளர்க்கணும்ல. அப்ப வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பெற்றோர்கள் சொல்ல வேண்டிய அறிவுரையை சரியான பருவத்தில் சரியான நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு எடுத்துரைத்திருந்தால், சமூகத்தில் எத்தனை வழிகேடுகள் இருந்தாலும் இவன் போய் அதுல விழுக மாட்டானே. மதுபானத்தை ஊத்தி கொடுத்தாலும் இது ஹராம், என்னுடைய தாய் சொல்லி இருக்கிறாள், என் தந்தை சொல்லி இருக்கிறார், இதை நான் குடிக்க மாட்டேன் என்று ஒரு பிள்ளை அந்த இடத்துல பேசுவான். அப்ப அந்த விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், பிள்ளைகளை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சோதனை என்று அல்லாஹ் சொல்றான். சோதனை என்று தரப்பட்ட ஒரு பொருளை எப்படி பார்க்கணும்? அதுக்கு அறிவுரை சொல்லக்கூடாதா? அதற்கு மார்க்க உபதேசத்தை தெளிவுபடுத்த வேண்டுமா இல்லையா? சமுதாயம் வழிகெடுக்கின்ற பொழுது அந்த சமுதாயத்தில் போய் அவன் வழிகேடுகளில் சிக்கிவிடாமல், சோதனைக்குள் நுழைந்து விடாமல், பெற்றோர்கள் தான் அதனுடைய அச்சாணியாக ஆணிவராக இருக்கிறார்கள், பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்கள் நடுவர் அவர்களே, 5இல் வளையாதது 50இல் வளையாதுன்னு சொல்லுவாங்க. இவங்க சொல்றாங்க, இவங்க சொல்லக்கூடிய கதைகள்லாம் எப்படி இருக்கிறது? இளைஞனான பிறகு அவன் போய் மது குடிக்கிறான், அவன் தீமைகளை செய்யறான், அப்ப உள்ள தவறுகளை பத்தியே சொல்லி சொல்லி சமுதாயம் தான் செஞ்சிச்சு, சமுதாயம் தான் செஞ்சிச்சுங்கிறாங்க, அரசாங்கம் தான் செஞ்சிச்சுங்கிறாங்க. நாங்கள் என்ன கேட்கிறோம்? அவன் சிறுவனாக இருந்த போது பெற்றோர்கள் இந்த தீமையெல்லாம் ஏன் அவனுக்கு சொல்லல? மார்க்கத்தை ஏன் பிரச்சாரம் பண்ணல? குர்ஆன் ஹதீஸை அவர்களுக்கு, அந்த சிறுவர்களுக்கு ஏன் சிறு பிராயத்தில் எடுத்து சொல்லவில்லை? இளைஞனாக சென்று அவன் வழிகெடுவதற்கு பெற்றோர்கள் தான காரணமாக இருக்கிறார்கள். டிவியை வாங்கி கொடுக்கறாங்க, செல்போனை வாங்கி கொடுக்கறாங்க, அவன் மணிக்கணக்கில் உட்கார்ந்து கேம் விளையாண்டுகிட்டு இருக்கிறான். பெற்றவர்களை கவனிப்பது கிடையாது, மற்றவர்களையும் சமுதாயத்தை பற்றியும் கவனிப்பது கிடையாது. அப்ப யோசித்து பாருங்கள், அனைத்திற்குமே காரணம் பெற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். சினிமா கூத்தாடிகளை எல்லாம் தன்னுடைய தளபதிகளாக ஆக்கி கொண்டு, தலைவர்களாக ஆக்கி கொண்டு இளைஞர் பட்டாளம் இன்றைக்கு போகிறார்களே. அப்ப நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், பெற்றோர்கள் உண்மையான உன்னுடைய ஹீரோ முகமது ரசூலுல்லாஹ் தான் என்று சொல்லி வளர்த்திருந்தால் அந்த இளைஞன் போவானா? அந்த கூத்தாடிகளுக்கு பின்னால் போய் ரசிகர் மன்றம் அமைப்பானா? அப்ப அவனுடைய வழிகேட்டுக்கு அடிப்படை அச்சாணி ஆணிவேர் யார்? பெற்றோர்கள் தான் என்பதை ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு எங்களுடைய முதல் வாதத்தை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு ரவுண்டிலே நம்மளை சுத்த விடுறாங்க. நீங்க தீர்ப்பை சொல்லிட்டீங்கன்னு இவரு ஆரம்பிச்சாரு. அங்க பார்த்தாக்கா ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமா அவங்க போயிட்டு இருக்கிறாங்க, என்னன்னு பாருங்க அப்படின்றாங்க. யாருதான் இப்ப வழி கெடுக்கிறது? பெற்றவர்களா மற்றவர்களா? ரெண்டு தரப்புமே
தங்கள் புறத்தில் இருக்கக்கூடிய வலிமையான வாதங்களை எடுத்து வச்சுக்கிட்டே வராங்க. டிவி வாங்கி வைக்கிறது, செல்போன் வாங்கி வைக்கிறது, பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றவங்க கிட்ட தானே இருக்கு. அதை எப்படி நீங்க சமூகத்தின் மீது திருப்புவீங்க என்ற ஒரு ஆழமான கேள்விகளை எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. பார்ப்போம். மற்றவர்கள் தான் என்ற தலைப்பில் வந்து இப்போ ரிஸ்வானி மேசி வாங்க, சமாளிக்க முடியுமான்னு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வளரும் தலைமுறையை வழியெடுப்பது பெற்றவர்களா மற்றவர்களா என்ற தலைப்பின் கீழான இந்த பட்டிமன்றத்தில் பெற்றோர்களை காட்டிலும் மற்றவர்கள்தான் இந்த வளரும் தலைமுறையை அதிகம் வழியெடுக்கிறார்கள் என்பதை நிறுவுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நடுவர் அவர்களே, இந்த பெற்றோர்கள் அறிவுரை சொல்லணும், அவங்கள்ட்ட தான் பொறுப்பு இருக்குது, அதை அவங்க சரியா செய்யணும், வழி நடத்தணும் அப்படிங்கிறத நம்ம யாருமே மறுக்கலை. ஆனா வழி நடத்தி அவர்களை அறிவுரை சொல்லி வளர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பு பெற்றோர்களிடத்தில் இருந்து அந்த பொறுப்பை அவர்கள் சரிவர செய்தும் கூட அதையும் மீறி அதையும் தாண்டி ஒரு இளைஞன் வழியெட்டு போகத்தான் செய்கிறான். மறுக்க முடியுமா? நடுவர்களை சொல்லுங்க. பெற்றோர் அறிவுரை சொல்றாங்க, எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கறாங்க, தொழுக சொல்றாங்க, நல்ல ஒழுக்கத்தை நற்பண்புகளை சொல்லி கொடுக்கறாங்க. அதையும் தாண்டி அறிவுரை சொல்லி எந்த இளைஞனும் வழிகட்டி போகலையா? சொல்லுங்க. எல்லா தலைப்பு மாறி நம்மகிட்டே வருது, நான் பேசுற மாதிரி ஆயிரப்போகுது. அப்ப அதையும் தாண்டி உண்மையை எதா இருந்தாலும் உடைச்சு சொல்லித்தானே ஆகணும். உடைங்க நல்லா போட்டு உடைங்க. அப்ப நடுவர் அவர்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டதாக நமக்கு தெரியுது. பெற்றோர்கள் அறிவுரை சொல்றாங்க, வழி நடத்துறாங்க, அதை தாண்டி அந்த அறிவுரையையும் மீறி ஒருத்தவன் வழிகட்டு போறதுக்கு இப்போதுள்ள சமூக கலாச்சாரம், அவனுடைய சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், சினிமா நடிகர்கள், அதே போல காதல் என்ற காம சேட்டைகளை, அசிங்கத்தை, ஆபாசத்தை கற்றுத்தரக்கூடிய சினிமா துறை, இதுதான காரணம். எதிர்த்தரப்பினர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? டிவி வாங்கி கொடுக்கறாங்க, போன் வாங்கி கொடுக்கறாங்க அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. இப்ப போன் வாங்கி கொடுத்துட்டாங்க, அதை எப்படி நல்வழியில பயன்படுத்தலாங்கிறதுக்கு ஏராளமான வழிகாட்டுதல்கள் இருக்குது. அதை பெற்றோர்கள் சொல்லி கொடுத்தாலும் கூட இதுல பயான் கேளு, சூறாவை கேளு, நல்ல விஷயங்களை கத்துக்க இப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க. அப்ப அவன் அதை மட்டும் தான் செய்வானா? சொல்லுங்க நடுவர் அவர்களே. அப்படி செய்வான்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவன் ஸ்கூலுக்கு போறான், காலேஜுக்கு போறான், பெத்தவங்க எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணீங்க, சொல்லுங்க. எல்லா வெளியிடத்துக்கும் போறான். போகும்போது அவனை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், நீ இன்ஸ்டாகிராம இப்படி பயன்படுத்து, அந்நிய பெண்களோடு தனிமையில சேட் பண்ணலாம், ஸ்னாப் சாட்டை நீ பயன்படுத்து. ஸ்னாப் சாட்ல அந்த ஸ்னாப் சாட்டுங்கிற ஒரு ஆப், அது என்ன அப்படின்னா, அதுதான் மிகப்பெரிய அளவுல இன்றைய இளைஞர்கள் விபச்சாரத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு விஷயத்திற்கு மிக அடித்தளமா இருக்குது. ஸ்னாப் சாட் என்பது ஒரு இளைஞன் பகுதியில இருக்கிறான் அப்படின்னா அவனை சுற்றி எந்த இடத்திலெல்லாம் அந்நிய பெண்கள் இருக்கிறார்கள் என்ற லொகேஷனை அது காட்டிடுது. இவ்வளவு நாள் ஸ்கூலுக்கு சாட்டு கேட்டான் பையன், வாங்கி கொடுத்தோம். இப்பதான் ஸ்னாப் சாட்னா என்னன்னே தெரியுது. அப்ப இது பெற்றோர்கள் இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் அவங்களுக்கு வழி நடத்தினாலும், நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தாலும், இந்த கெட்ட விஷயத்தை எல்லாம், தவறான வழிமுறைகளை எல்லாம் நண்பர்கள் மூலமாக கற்றுக்கொள்கிறான். அதே போல இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக் மெசஞ்சர் மூலமாக, இன்னும் இப்ப பாத்தீங்கன்னா ஆட் வருது, ஃப்ரெண்ட் ஆப் அப்படின்னு ஆப் இருக்கு. நீங்கள் போர் அடிச்சா நீங்கள் பெண்களிடத்தில் பேசணுமா, இதை பயன்படுத்துங்கள். இப்படியெல்லாம் கற்றுத்தரக்கூடிய மிக படு மோசமான கலாச்சார சீரழிவு, அநாகரிக செயல்பாடுகள் அரங்கேறுகிறது. இதையெல்லாம் அந்த சிறுவர்கள், அந்த இளைஞர்கள் கற்றுக்கொள்வதற்கு மிக முக்கியமாக இந்த சமூக வலைதளங்கள், அதிலும் குறிப்பாக அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களின் அந்த தவறான வழிகாட்டுதல்கள் அவர்களை திசை மாற்றுகிறது. சினிமாவின் மூலம் அவர்கள் வழி தவறி போகிறார்கள். டிவி வாங்கி வச்சுட்டாங்க, சரி டிவியே வாங்கி வைக்கலன்னா அவன் எங்க போறான்? காலேஜுக்கு போறான். காலேஜுக்கு தான் பெற்றோர்கள் அனுப்பி வைக்கிறாங்க, உபதேசம் சொல்லி தான் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா காலேஜை கட்டடிச்சிட்டு தியேட்டருக்கு போறான். தியேட்டருக்கு கூப்பிடுறது யாரு? வாடா மச்சான் படம் பார்த்துட்டு வருவோம், புது படம் ரிலீஸ் ஆயிடுக்கு, ஃபர்ஸ்ட் ஷோக்கு நம்ம போறோம், கெத்து பண்றோம், விசில் அடிக்கிறோம், இப்படி எல்லாம் அவனை கலப்பி விடுறது யாரு? நண்பன் தானே.
நண்பர்களின் மூலமாக அத்தனை இளைஞர்கள் சீர்கெட்டு போகிறார்கள். அதை மறந்துட முடியுமா? காதலின் பெயரால் வயப்பட்டு லிவிங் டுகெதர் என்ற ஒரு கலாச்சார சீரழிவு இருக்கு. லிவிங் டுகெதர்னா இப்ப திருமணம் முடிக்காமையே ஒரு ஆணும் பெண்ணும் வாழக்கூடிய விபச்சாரத்தை ஒரு நாகரிகமாக சொல்லக்கூடிய நிலை இப்போது இருக்கிறது. ஒரு ஆணுக்கு பெண் நண்பர் இல்லை என்றால் அவனை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு அவனை மிக இலக்காரமாக பார்க்கிறார்கள். சமூகம் அப்படி மாற்றிவிட்டது. இளைய சமுதாயத்தின் நிலை அப்படி படுகுழியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அவனை கிளப்பி விடுறது யாரு? பார்க்ல பீச்சில எல்லாம் இப்ப நிலைமை என்ன? நம்ம மனசை ஆறுதலுக்காக மன நிம்மதிக்காக பீச்சுக்கு போறோம், பார்க்குக்கு போறோம். நடுவர்களே போயிருக்கீங்களா? பல தடவை போயிருக்கோமே. போயிருக்கீங்க. அங்க என்ன நடக்குது? அது எப்படி இங்க சபையில சொல்ல முடியும்? அப்ப அவ்வளவு படு கேவலமா நடக்குது நமக்கே தெரியுது. ஆனா அதுக்கு யார் மிக முக்கிய காரணம்? பெற்றோர்கள் காலேஜுக்கு அனுப்புறாங்க, ஸ்கூலுக்கு தான் அனுப்புறாங்க. அதையும் தாண்டி நண்பர்களுடைய தவறான வழிகாட்டுதல்கள், அவனுடைய இந்த சமூக வலைதளம், சினிமா போன்ற காட்சிகள் அவனை வழிகேட்டை நோக்கி செலுத்துகிறது. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மஸலுல் ஜலீஸி ஸாலிஹ் வ ஜலீஸி ஸூ. ஒரு நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்குமான உதாரணம். நல்ல நண்பன் என்றால் கஸ்தூரி வைத்திருப்பவனை போன்றவன். அவன் கஸ்தூரி வைத்திருப்பவனோடு அவன் கூட இருந்தால் அதன் மூலம் நல்ல வாடையை நுகரலாம், அதை விலைக்கு கூட வாங்கிக் கொள்ளலாம். அதுவே கெட்ட நண்பனுக்கான உதாரணம் கொல்லனின் உலை போன்றது. அந்த கொல்லன் பக்கத்தில் அவன் இருந்தால் கெட்ட வாடையை அவன் நுகர்வான். அதே போல அதிலிருந்து வரக்கூடிய தீப்பொறியை தன்னுடைய ஆடையிலேயோ தன்னுடைய உடலிலேயோ பட்டு அது அவனை கரித்துவிடும். நல்ல நண்பனோடு சேர்ந்தா நல்வழியில செயல்படுவான், கெட்ட நண்பனோடு சேர்ந்தா கெட்ட வழிக்கு செல்வான் அப்படின்னு நம்மளா சொல்றோம். மிக தெளிவாக இந்த தலைமுறை சீர்கெட்டு போவதற்கு நண்பர்கள் காரணங்கிறதை இந்த ஹதீஸ் சொல்கிறது. அல்லாஹ் கூட குர்ஆனில் சொல்கிறான், இன் துதி அக்ஸர மன் ஃபில் அர்த் யுலில்லுக அன் சபீலில்லாஹ். நீங்கள் பெரும்பான்மையான மக்களை பின்பற்றினால் அவர்கள் உங்களை வழிகெடுத்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வழிகேட்டிற்கு நம்மை அழைப்பது இது போன்ற சமூகம். நண்பர்கள் சினிமாவாக இருந்தாலும் கலாச்சார சீரழிவாக இருந்தாலும் இப்படிப்பட்ட எந்த காரியங்களாக இருந்தாலும் போதை வஸ்துகளை பயன்படுத்துகிறார்களே, பீடியை எப்படி பிடிக்கிறது, சிகரெட்டை எப்படி பயன்படுத்துறது, கூலிப்பை எப்படி வாய்க்குள்ள வைக்கிறது, ஹான்ஸ் எப்படி போடுறது, இதெல்லாம் யார் பெற்றோர்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க? திரும்ப திரும்ப எதிரணியினர் சொன்னாங்க, வழி நடத்தணும், அறிவுரை சொல்லணும் அப்படின்லாம் சொன்னாங்க. வழி நடத்துறது யாருன்னு இங்க தலைப்பே இல்ல. வளரும் தலைமுறை வழி நடத்துறது யாரு, அது தலைப்பு இல்ல. வழி எடுக்கிறது யாரு? சினிமாவின் பக்கம், போதையின் பக்கம், காதலின் பக்கம், விபச்சாரத்தின் பக்கம் வழி எடுக்கக்கூடிய காரியத்தை செய்வது யார்? இந்த சமூகம் தானே. சமூக கலாச்சார சீரழிவு தானே. இந்த நண்பர்கள் தவறான நட்பின் விளைவு தானே. அதை நாம் ஆணித்தரமாக புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து சீரழிவுகளும் அனைத்து வழிகேடுகளும் வளரும் தலைமுறை தடுமாறி போகக்கூடிய காரியங்கள் அனைத்திற்கும் மிக முக்கிய காரணம் நண்பர்கள், சமூக கலாச்சார சீரழிவு என்பதை ஆணித்தரமாக நிறுவி அதிலிருந்து விலகினால் மட்டும்தான், அதில் விழிப்புணர்வோடு இருந்தால்தான் இளைய தலைமுறை ஒழுக்கமுள்ள தலைமுறையாக வார்த்தெடுக்கப்படும் என்பதை ஆணித்தரமாக நிரூபித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னப்பா பெற்றோர்கள்ன்றீங்க, ஏதோ பேர் சொன்னார், ஸ்னாப் ஷாட்டு. ஸ்கூலுக்கு சாட் வாங்கி கொடுத்த பெற்றோர்கள் கிட்ட ஸ்னாப் ஷாட்டுன்னு சொன்னா எங்க தெரியும்? ஃப்ரெண்ட்ஸ் ஆப்புன்றாரு. ஒருத்தர் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கிறாரு ஆஃபீஸில் இருந்து, அதுக்கப்புறம் ஏசி வாங்கியிருக்காரு, அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் வாங்கியிருக்காரு. எங்கள் வீட்டுக்கு டிவி வாங்கலையா அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லியிருக்காரு, இல்லை என் வீட்டில் 10வது படிக்கிற பையன் 12வது படிக்கிற பையன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, 10வது படிக்கிற பையன் 12வது படிக்கிற பையன் வீட்டில் இருக்கானேன்னு பார்க்கலான்னு போனால் வீட்டில் பசங்க இல்லை. எங்கப்பா பசங்க? பக்கத்து வீட்டில் டிவி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இந்த சமூகம் வழிகெடுக்குது. எல்லாம் பெற்றவங்க மேலேயே பழிய போட்டு நீங்கள் போயிடலான்னாக்கா எப்படி அப்படின்னு கருத்துக்களை வைக்கிறாங்க. வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரம்பத்திலிருந்து நாமும் பட்டிமன்றத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் என்கின்ற வார்த்தையை ஒரு 500 முறை பயன்படுத்தி இருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆணித்தனமாக உருப்படியாக இதுவரைக்கும் எந்த ஒரு வாதத்தையும் அவர்கள் உறுதியாக எடுத்து சொல்லவே இல்லை. இவ்வளவு வாதம் என்னப்பா பண்ண போறீங்க? ஒரு சில காரணங்களை, ஒரு சில காரியங்களை, ஒரு சில உதாரணங்களை சொன்னார்கள். இதுதான் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள், இளைய தலைமுறை வழிகெடுப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்று ஒரு சில விஷயங்களை முன்வைத்திருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னா,
இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் அதிகமாக வழிகட்டு போவதற்கு இந்த சமுதாயம் தான் காரணம் என்கின்ற விஷயத்தை ஆணித்தனமாக முன்வைத்திருக்கிறார்கள். சமுதாயத்தினுடைய போக்கு சரியில்லை, சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் தான் சிகரெட் பிடிக்கிறதை கற்றுத்தரான், சமுதாயத்தில் இருப்பவர்கள் தான் மதுவை ஊற்றி அவனுக்கு குடிப்பதற்கு கற்றுத்தருகிறான், சமுதாயத்தில் இருப்பவர்கள் தான் கூலிப்பை பயன்படுத்துவதற்கு கற்றுத்தருகிறான் என்று இருங்க நடுவரே, அவங்க சொன்னதை நான் எடுத்து சொல்றேன். சரி, ஓகே. நான் என்னுடைய வாதத்தை முன் வைக்கல. அவர்கள் இந்த காரணங்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். ஒரு விஷயத்தை நன்றாக கவனியுங்கள். பொதுவாக எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் சரி, அந்த சமுதாயம் என்பது நம்மை வழிகேட்டின்பால் அழைத்துக் கொண்டுதான் இருக்கும், நன்மையை நோக்கி நம்மை அழைக்காது. அப்படி அழைக்கின்ற பொழுது அந்த தீமையின்பால் செல்லக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள், அந்த தீமையை விட்டு விலகி இருப்பவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். சமுதாயம் வழிகட்டு போகிறது என்றால் அந்த சமுதாயத்தை நோக்கி செல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே. இன்றைக்கு சமுதாயத்தில் பாருங்கள், எவ்வளவோ மக்கள் சென்று இருக்கிறார்கள். செல்லாமல் நம்மை போன்ற மக்களும் இங்கே அமர்ந்திருக்கிறோமா இல்லையா? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளையை கெடுத்தது அந்த சமுதாயம் தான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளையை கெடுத்தது அந்த சமுதாயம் தான். அதே கேள்வியை தான் நம்மளும் சொல்றோம். நபிமார்களுடைய வரலாறுகளில் மேற்படியான வரலாறுகளை மட்டும் சொல்லிவிட்டு தங்களுடைய வாதத்தை உறுதிப்படுத்த நினைக்கிறார்கள். நபி அவர்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்களேன், சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். மக்கத்து காஃபிர்கள் எப்படிங்க இருந்தா பேரலாக மதுவை வைத்து குடித்தார்கள். ஒரு பெண் பருவ வயதை அடைந்து விட்டால் அந்த வீட்டினுடைய வாசலில் ஒரு கொடியை நட்டு வைத்தார்கள். யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் செல்லலாம். அப்படிப்பட்ட சமுதாயத்தில் சஹாபாக்கள் இருந்தார்கள். வழிகட்டு போனாங்களா? என்ன காரணம்? அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய உபதேசங்கள் சரியான முறையில் சொல்லப்பட்டது. நபி அவர்கள் எடுத்து சொன்னார்கள், புரிந்து கொண்டார்கள், அந்த தீமையை நோக்கி செல்லாமல் இருந்தார்கள். அதே ஃபார்முலாவை தான் இங்க நம்ம சொல்றோம். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் அதை நோக்கி வழிதவறி போகிறார்கள் என்றால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய உபதேசங்களை சரியான முறையில் செய்தார்களே ஆனால் அந்த பிள்ளைகள் வழிகட்டு போக மாட்டார்கள் என்பதில் நாம் உறுதியாக சொல்லுகிறோம். அதே போன்று போனை பயன்படுத்துறது சம்பந்தமா எல்லா பெற்றோர்களுமே பிள்ளைகளுக்கு சொல்லி தராங்களாம். பயான் வீடியோவை நீ கேளு, மார்க்கம் சார்ந்த விஷயங்களை நீ கேளு, குர்ஆனை எடுத்து ஓது. இது உண்மையிலேயே இந்த வாதத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. நடுவர், நீங்க ஏத்துக்கிறீங்களா? எல்லா பெற்றோர்களுமே பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தராங்களா? 100% சொல்றாங்க, நீங்க சொல்லுங்க. எல்லா பெற்றோர்களையும் நல்லவங்க லிஸ்ட்ல சேர்த்த முடியாதுதான். அவ்வளவுதான், முடிஞ்சு, பட்டிமன்றம் முடிஞ்சு. நான் எல்லா பெற்றோர்களையும் தான் சொன்னேன், பெற்றோர்களை சொல்லல. இப்ப எல்லா பெற்றோர்களும் சொல்லி தருவது கிடையாது. மிக மிக குறைந்த சதவீதத்தில் இருக்கிற பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயத்தை சொல்லி தருகிறார்கள். நிறைய பெற்றோர்கள் இதில் கவனக்குறைவாக பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி தருவது கிடையாது. அதுதான் இன்றைக்கு இளைஞர்கள் வழிகட்டு போவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. அதே போன்று எதிர்த்தரப்பு சகோதரர்கள் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்னாங்க, நண்பர்கள் தான், நண்பர்கள் தான், நண்பன் தான் வழிகெடுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்திலேயே சிறந்த முறையில் நட்பு கொள்வதற்கு தகுதியானவர் அவனுடைய தாய் என்று சொன்னார்கள். அப்ப சிறந்த முறையில் நட்பு கொள்வதற்கு தகுதியானவர் யார்? தாய். அந்த விஷயத்தை பெற்றோர்களாகிய அனைவருமே தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துட்டோமா? நீ ஊர்ல இருக்கிற நண்பர்களை விட ஊரில் நீ பழகக்கூடியவனை விட என்னோடு நீ நெருக்கமாக இரு. உன்னோடு நட்பு கொள்வதற்கு அடிப்படை தகுதிப்படுத்தியவர்கள் பெற்றோர்களாகிய நாங்கள் தான் என்பதை எத்துணை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்திருக்கிறோம். இவங்க சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா, உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தையுமே பிறக்கும் பொழுதே நண்பனோடு பிறப்பதை போன்று சொல்கிறார்கள். நண்பர்கள் வெளியெடுக்கிறார்கள். ஒரு பருவ வயதை அடைகின்ற வரைக்கும் பெற்றோர்களுடைய கண்காணிப்புல தானே இருக்கிறான், இல்லைன்னு மறுக்க முடியுமா? ஒரு பருவ வயதை கடந்ததற்கு பின்பாகத்தான் அவன் வீட்டை விட்டு வெளியேறுகிறான். அதற்கு பின்பாக நண்பர்கள் வெளியெடுக்கிறார்கள். அந்த நட்போடு அவன் சேருவதற்கு முன்னதாகவே நீங்கள் அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக ஒரு விஷயத்தை பதிய வைக்க வேண்டும். வெளியே போற நட்பு கொள்ளக்கூடிய முறைகள் பற்றி மார்க்கம் நிறைய சொல்லி தந்திருக்கிறது. நீ உண்மையிலேயே நட்பு கொள்வதற்கு தகுதியானவர்கள் நாங்கள் தான் என்பதை நீங்கள் உணர்த்த வேண்டும். அதை எத்தனை பெற்றோர்கள் மறந்து விட்டார்கள். அடுத்தடுத்து குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து எதையுமே எடுத்து வைக்கல. சமுதாயத்தின போக்கு மட்டும்தான் அப்படியே முன்னாடி ஸ்கிரீன் பேல காமிக்கிறாங்க. தியேட்டருக்கு போறான், ஒயின் ஷாப்புக்கு போறான், சிகரெட் குடிக்கிறான். அதற்கு அவனுக்கு பொருளாதாரத்தை தருவது யார்? அடிப்படையை பார்க்கணும்லங்க. 4 பேர் வழிகேட்டின் பக்கம் இழுத்தாலும் அந்த வழிகேட்டிற்கு இவன் செல்வதற்கு பொருளாதாரத்தை இவனுக்கு கொடுத்தது யார்? இல்லைன்னு மறுக்க முடியுமா? பெற்றோர்கள் இல்ல. வாழத்திலிருந்து அப்படியே பணம் கொட்டுதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? பெற்றோர்களுடைய ஊக்குவித்தல் எல்லா விஷயத்திலேயும் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களிடத்தில் இருக்கிறது. அதுதான் அவர்கள் வழிகட்டு போவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லுகிறார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி.
இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருமே பொறுப்புதாரிகள். அந்த பொறுப்புகள் குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். அடுத்து நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு ரஜுல், ஒரு ஆண் என்பவன் ராயில் அலா அஹ்லி பைத்திஹி, அவனுடைய வீட்டிற்கு பொறுப்புதாரி. வஹுவ மஸ்ஊலுன் அன்ஹு, அதை பற்றி அவன் விசாரிக்கப்படுவான். வல் மர்அத், ஒரு பெண் என்பவள் ராயியத்துன் அலா பைத்தி பஅலிஹா வ வலதிஹி, அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த தாய் தான் பொறுப்பாளி. உதாரணத்திற்கு ஒரு இளைஞன் வழிகட்டு போயிட்டான், ஒரு இளைஞன் நாசமாக போயிட்டான் அப்படின்னா இந்த சமுதாயத்தை அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கோங்களேன், நான் வழிகட்டு போனேனே ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கணும், என்னை பற்றி இந்த சமுதாயத்தில் இருக்கிற இந்த சபையில் இருக்கிற யாரையுமே அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான், என்னுடைய தாயை கேட்பான். வஹிய மஸ்ஊலத்துன் அன்ஹும், அதை பற்றி அந்த பெண் விசாரிக்கப்படுவாள். எந்த ஒரு பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவன் வழிகட்டு போனானே ஆனால் முதல் கேள்வி அவனுடைய தாயிடத்தில் இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். பார்க்கிறோம், இன்றைக்கு இருக்கிற சின்ன சிறுச்சுகள் கூட எந்த அளவுக்கு வழிகேட்டில் இருக்கிறான் தெரியுமா? காரணம் பெற்றோர்கள் தான். நடுவர் அவர்களே, சமீபத்தில் பார்த்தோம், சின்ன சின்ன வாண்டுங்க அசிங்கமான வார்த்தைகள் பேசக்கூடிய வீடியோ பதிவுகள் வருகிறதா இல்லையா? வருது. அதான் வேதனையா இருக்கு. கணவன் மனைவி சண்டையிடுகிறார்கள், அதில் பேசக்கூடிய வார்த்தைகளை பார்க்கிறார்கள், அதை பார்த்து பிள்ளைகள் பேசுகிறார்கள். நிறைய அறிஞர்கள் சொல்லுவார்கள், பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுறது கிடையாது, பெற்றோர்களிடத்தில் இருந்து கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறார்கள். அடிப்படை யாரு? அதே போன்ற ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று சொல்லுவாங்க. வீட்டுல ஒரு பையன் போய் பேசிட்டான் அம்மா விட்ட. அம்மா போட்டு சப்பு சப்பு நாளார, என்கிட்டே போய் பேசுறியா, என்கிட்டே போய் பேசுறியான்னு அடி அடின்னு அடிக்கிறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறான். அந்த நேரம் பார்த்து கணவர் வந்துட்டாங்க. உடனே அம்மா பிள்ளைகிட்ட போய், நான் எதுக்கு உன்னை அடிச்சேன், பலகையை நிப்பாட்டணும், நீ பொய் பேசுறதுனாலதான் அம்மா உன்னை அடிச்சேன், இனிமேல் பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அத்தா கேட்டா கீழே விழுந்துட்டேன்னு சொல்லணும். பொய் பேசக்கூடாதுன்னு அடிச்சுட்டு அத்தா கேட்டா என்ன சொல்லுவான், கீழே விழுந்துட்டேன்னு பொய் சொல்லு. அப்ப அடிப்படையாக பிள்ளைகளுக்கு அதை கற்றுத் தருவது யாருன்னு பாருங்க. அப்ப எல்லா விஷயத்திலையும் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் அந்த பிள்ளைகளை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு என்பது அது பெற்றோர்களுக்கு இருக்கிறது. அந்த பெற்றோர்கள் இந்த பொறுப்பை உணர்ந்தார்களே ஆனால் சமுதாயத்தில் எந்த இளைஞர்களும் கெட்டு போக மாட்டார்கள் என்பதை இறுதி தகவலாக கூடி எங்களுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வளரும் தலைமுறையை வழிகெடுப்பது பெற்றவர்களா மற்றவர்களா? ரெண்டு தரப்புலையும் வாதங்களை வச்சிருக்கிறாங்க. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரெண்டு தரப்புலையுமே நல்ல ஒரு வலிமையான ஆதாரங்களை வைக்கிறாங்க. எந்த பக்கம் நம்ம சாயறதுன்னு கூட நமக்கு தெரியல, அந்த அளவுக்கான வலிமையான ஆதாரங்கள் வைக்கப்பட்டிருக்கு. கடைசியா ஒரு வாய்ப்பு, வேற எதையாவது சொல்லி இந்த பக்கமோ அல்லது அந்த பக்கமோ சாயக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்ப்போம். வாங்க மைதினி மைசி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, உன்னால நான் கெட்ட, என்னால நீ கெட்ட அப்படின்ற மாதிரி மாறி மாறி பேசுறாங்க. சமூகம் சீரழிக்க தான் செய்யும், அதெல்லாம் கூப்பிட தான் செய்வாங்க. நீ போவாத, நீ போகக்கூடாது, சமூகம் கூப்பிட தான் செய்யும். அவன் சாராயம் விற்பான், அவன் பீடியை குடிக்க வைப்பான், அவன் கஞ்சா விற்பான், எல்லாம் பண்ணுவான். நீ போகக்கூடாது. என்ன இது, என்ன வாதமா இது? நிதர்சனத்தை பேசணுங்க. நீ விமர்சனம் வைக்கலாம், நிதர்சனத்தை பேசணும், உள்ளதை உள்ளபடி பேசணும். அரசாங்கம் செய்தா நெஞ்ச நிமிர்த்தி சொல்லு, இது தப்பு, நீ விற்கிறது தப்பு. அரசாங்கம் என்ன செய்யுது, வருஷத்துக்கு 50,000 கோடி அவன் டார்கெட் வைக்கிறான். 40,000 குறைஞ்சிருச்சுன்னா ஏன் குறைஞ்சிச்சுன்னு கூப்பிட்டு கலெக்டர் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு மசூரா பண்ணுவான். இதை பேசணும்ல. எப்ப பார்த்தாலும் பெற்றோர்கள் பெற்றோர்கள்னா வழிகேடுகள் இருக்குது, கூப்பிடுறாங்க, ஆனா போக கூடாது. இதுவா அறிவுரை? சரி, அறிவுரை சொல்லியாச்சு, போதனை செஞ்சாச்சு. இப்ப அறிவுரை சொல்லி போதனை செஞ்சு ஒரு பிள்ளை வழிகட்டு போறான், இவனை என்ன செய்யறது? சவால் விட்டு சொல்லுகிறோம். அறிவுரை சொல்லி போதனை செஞ்சு உபதேசம் செஞ்சு அவசரம் தான் செய்யணும், செஞ்சாச்சு. 10 வருஷம் செய்யணுமா? செஞ்சாச்சு. 20 செஞ்சாச்சு, 30 செஞ்சாச்சு, 40 வருஷம் செஞ்சாச்சுங்க. இப்ப ஒருத்த வழிகட்டு போறான், இப்ப என்ன செய்யறது? இதுக்கு பதில் சொல்லுங்க. அடுத்ததாக என்ன சொல்றாங்க, இவ்வளவு நேரம் உட்காந்து நாங்க கவனிச்சுட்டு இருந்தோம். கவனிக்கிறதுக்காக வந்தீங்க? கவனிக்கிறதுக்கு வரல பாவா, நீங்க பதில் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. பதில் சொல்ற வந்துட்டு கவனிச்சுக்கிறதுக்கெல்லாம் இங்க வேலை கிடையாது. அதே மாதிரி இன்னும் சொல்றோம், பொருளாதாரம் தான் அடிப்படை. அத்தா அம்மா கொடுக்குறாங்க, பொருளாதாரம் தான் அடிப்படை. பொருளாதாரம் இல்ல வழிகட்டு போகல, பொருளாதாரம் இருக்குது வழிகட்டு போறான். அதை உருவாக்குனது யாரு? அதை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? பொருளாதாரம் இருந்தா இதை செய்யலாம், பொருளாதாரம் இல்லைன்னா இதை செய்ய முடியாது அப்படின்னு அந்த வாசலை திறந்து விட்டது யார்? இதை ஒப்புக்கொள்ளணும்ல, இதை ஒத்துக்கிறணுமா இல்லையா? அதை யோசித்து பாருங்கள். அப்ப எல்லா வாசல்களும் திறந்திருக்கிறது. வழிகேடுகள், அவலங்கள், ஆபாசங்கள், உபச்சாரம் செய்யணுமா நீ பாம்பே போ, சாராயத்தை குடிக்கணுமா நீ பாண்டிச்சேரி போ, அங்க போ இங்க போ என்று இந்த நாடும் இந்த நாட்டிலே உள்ள ஏடும் கெட்டு நாசமாய் போய் கிடக்கிறது. இந்த இடத்திலே அறிவுரை எந்த கால் தூசிக்கும் சமம் இல்லை. நீ எவ்வளவு அறிவுரை சொன்னாலும் சரி, சமூகம் திருந்தாது. ரொம்ப கஷ்டம்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி அறிவுரை மட்டும் சொல்லிக் கொண்டு இருக்கிறதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதர்களை அனுப்பவில்லை, தடைகளை ஏற்படுத்தினான். ஒவ்வொரு தடைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பிரபஞ்சத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போட்டிருக்கிற தடைகள் தான் நமக்குண்டான வேலிகள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இந்த தடையை மீறி ஒருத்தன் போகிறான்னா இவன் வேலியை தாண்டிட்டு தான் போகிறான். இது ரசூலுல்லாஹ் ஏன் சொல்றாங்க? நமக்குண்டான படிப்பினை என்ன, பாடம் என்ன? இந்த வேலி என்பது போடப்பட்டிருக்கணும். போடப்பட்டிருக்குதா? இங்க உட்கார்ந்து இருக்கிறோங்க, இத்தனை பேரிகார்டு இருக்குதுல்ல, இந்த பேரிகார்டு மூலமாகத்தான் ஆண்கள் தனி பெண்கள் தனி ஒரு வேலி போடப்பட்டிருக்குது. பிரிஞ்சு உட்கார்ந்து இருக்கோமா இல்லையா? இது மாதிரி சமுதாயத்துல என்ன பேரிகார்டு இருக்குது, என்ன வேலிகள் இருக்கிறது? ஏதாவது வேலி இருக்குதா? விபச்சாரத்துக்கு அனுமதி, சாராயத்துக்கு அனுமதி. இன்னும் சொல்லுகிறோம், அரசாங்கத்திலே எத்தனை குறைபாடுகள். கள்ளக்குறிச்சி என்ற ஒரு பகுதி, கள்ளச்சாராயம் குடிச்சு 60-70 பேர் செத்து போனான் இந்த நாட்டிலே. குடிச்சு செத்து போனவனுக்கு குடும்பத்துக்கு 10 லட்சம் அரசாங்கம் நிவாரணம் கொடுக்குது. அரசு என்ன சொல்ல வருகிறது? நீ கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனா உன் குடும்பத்துக்கு நான் 10 லட்சம் கொடுப்பேன் என்று சொல்ல வருகிறது. இதுவா வழிபாடு? இதா வழிகாட்டக்கூடிய நிலை? இதையெல்லாம் அடைக்க மாட்டாங்களாம், இதையெல்லாம் தடை செய்ய மாட்டாங்களாம், இதையெல்லாம் குறை சொல்ல மாட்டாங்களாம். இதையெல்லாம் விட்டுவிட்டு நீ தாய் தான் திருந்தணும், தந்தை தான் சொல்லணும், நீங்க தான் பேசணும். தாய் தந்தைகள் அறிவுரை சொல்லி வளர்த்ததினால் தான் நீங்க இங்க வந்து அமர்ந்து உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். பெற்றோர்களை குறைபடுத்துகிறீர்கள், பெற்றோர்களை ஏளனம் செய்கிறீர்கள். சமூகத்தை பற்றி பேசுறதுக்கு நாவு உங்களுக்கு வர மாட்டேங்குது. என்னங்க வாதம் இது? அப்ப இதையெல்லாம் பேசணும். இன்னும் சொல்லுகிறோம், திரிபுரா என்ற ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தில் கிட்டத்தட்ட 5278 பேர் HIV என்கின்ற எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டான். அரசாங்கத்தினுடைய தகவல் அறிக்கை இருக்கிறது. என்ன காரணம்? எல்லாரும் உபச்சாரம் செஞ்சானா? இல்லை, பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவன் 5000 பேர் அந்த மாநிலம் முழுக்க. அந்த அரசாங்கம் சொல்லுகிறது, போதை ஊசியை, நடுவர் அவர்களே, போதை ஊசியை மாத்தி மாத்தி ஒரே ஊசியை 20-30 பேர் குத்தி இருக்கிறான். குத்தி கிட்டத்தட்ட 25 பேர் செத்து இருக்கிறான். இந்த ஊசியை குத்த வச்சது யார்? இதை உருவாக்கியது யார்? இதை விற்றவன் யார்? இதை வியாபாரம் பார்த்தவன் யார்? இதையெல்லாம் பேச மாட்டாங்க. நீ தான் நல்லா இருக்கணும், நீ வந்து அறிவுரை இறையச்சத்தோடு இருக்கணும். ஏன்னா வழிகேடு இவ்வளவு வருதே, இதை பத்தி பேச முடியுதா? சமுதாயம் இவ்வளவு சீரழிஞ்சு சின்ன பின்னமாக போனதுக்கு காரணம் இன்னும் சொல்லுகிறோம், அடித்து சொல்லுகிறோம், நாங்கள் தெல்ல தெளிவாக பகிரங்கமாக பேசுகிறோம், மற்றவர்கள் தான் காரணம். மற்றவர்களுடைய இந்த வழிகட்ட காரியங்கள் தான் சமூகத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது. இவன் முறைப்படி மதுவை தடை செய்தால் நிச்சயமாக சமுதாயம் மேம்படும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இஸ்லாத்துல எக்கச்சக்கமான சட்டங்கள் இருக்குது. உபச்சாரம் செஞ்சா கல்லறி தண்டனை இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்கிறான், இதை நம்பிக்கை கொண்ட கூட்டம் பார்த்து கொண்டிருக்கட்டும். இந்த சட்டத்தை நிறைவேற்றும் பொழுது ஏன் சொல்றான் அல்லாஹ்? எதுக்கு சொல்றான்? பெற்றோர்கள் பார்க்கட்டும் நல்லா சொன்னானா? இல்லையே. இதையெல்லாம் மனசுல வைத்துக் கொண்டு பேசணும். அப்ப பெற்றவர்கள் காரணம் இல்லை, துளியளவுக்கும் காரணம் இல்லை. முழுக்க முழுக்க மற்றவருடைய கேடுகட்ட போதனைகள், கேடுகட்ட கலாச்சாரங்கள், சமுதாய சீரழிவுகள் தான் வளரும் தலைமுறையை வழிகட்டு நாசமாக்கி கொண்டிருக்கிறது என்பதை ஆணித்தரமாக நிரூபித்து நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னப்பா, அந்த பக்கம் ஒரு புயல் வருது, இந்த பக்கம் ஒரு புயல் கிளம்பிருச்சு. எப்படி ஒரு அநியாயம் நடக்குது, எவ்வளவு பெரிய அக்கிரமம் நடக்குது இந்த சமூகத்துல. போதை பழக்கத்துக்கு எப்படி ஆளாயிருக்கிறான், இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா, கேட்க மாட்டீங்களா? வாங்க வாங்க பேசுங்க பாப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, எதிர்த்தரப்பிலிருந்து கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி பேசிட்டா அதெல்லாம் உண்மையாயிருன்ற மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, அப்படியே ஒரு புயல் மாதிரி கிளம்பி வர்றாப்புல. அதுக்கு தானா? அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதுல பெரிய உள்ள ஒரு செய்தியும் கிடையாது. இப்ப நம்ம சொல்லக்கூடிய இறுதி வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, பெற்றவர்கள் தான் இளைஞர்களுடைய வழிகேட்டுக்கு பெரிதும் காரணமாக இருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், நடுவர் அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், கல்வி எப்படி இந்த உலகத்திலே பறிபோகும் என்று கேட்கப்படுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்திலே அந்த மக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பூமியிலிருந்து கல்வி எப்படி பறிக்கப்படும்? நாங்கள் தான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை ஓதி தருகின்றோம், எங்கள் பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்கள், இது மறுமை நாள் வரைக்கும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். எப்படி எங்களிடமிருந்து அறியாமை ஏற்படும்? கல்வி எங்களிடத்துல இருக்கத்தானே செய்து, மார்க்கம் இருக்குதே, பெற்றோர்களாகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்றோம் என்று சஹாபாக்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இப்படித்தான் யூதர்களும் நசாராக்களும் தங்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத்தையும் இஞ்சிலையும் கையில் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அதை கொண்டு அவர்கள் அமல் செய்யவில்லை. பெற்றோர்களாக இருந்து வெறுமனே வேதத்தை கையில் வைத்துக் கொண்டிருந்தால் பிள்ளைகள் வழிகேட்டிற்குத்தான் செல்வார்கள்.
பிள்ளைகளுக்கு குர்ஆனை ஓதி சொன்னால் மட்டும் போதாது, அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் வாழ்வியலாக குர்ஆன் அடிப்படையில் வாழ்ந்து காட்டணுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இல்லன்னா அறியாமை வரும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் குர்ஆனை சொல்லிக் கொடுத்தாலும் ஹதீஸை சொல்லிக் கொடுத்தாலும் பெற்றோர்களாகிய நீங்கள் தொழுகையை சரியாக தொழுதால் உங்கள் பிள்ளை தொழக்கூடியவனாக இருப்பான். பெற்றோர்களாகிய நீங்கள் இறையச்சத்தோடு நடந்தால் உங்களுடைய பிள்ளையும் இறையச்சவானாக மாறுவான். உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் உங்களுடைய பிள்ளைகளிடத்திலேயும் உருவாகும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தெளிவான முறையில் இந்த உலகத்திலே பிரகடனம் செய்த காட்சியை பார்க்கவில்லையா? இப்ப சமுதாயம் தான் வழிகெடுக்குதுன்னா நான் கேட்கின்றேன், பெற்றோர்கள் எதற்காக இருக்கிறார்கள்? எதற்காக பெற்றோர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல அறிவுரை சொல்றான். லுக்மான் என்கிற நல்லடியார் தன் மகனுக்கு அறிவுரை சொல்லவில்லையா? யா புனைய, என் அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், நீ அல்லாஹ்விற்கு ஒருபோதும் இணை கற்பித்து விடாதே என்று சொன்னாரே. இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் நாகூருக்கும் அஜ்மீருக்கும் தங்களுடைய பிள்ளைகளை தூக்கிச் செல்கிறார்கள். இணை வைப்பு காரியத்தை பெற்றோர்கள் தானே தூண்டுகிறார்கள். மௌலூது ஓது என்று பெற்றோர்கள் தானே பள்ளிவாசல்களுக்கு அனுப்புகிறார்கள். அப்ப இந்த வழிகேட்டுக்கு காரணமாக பெற்றோர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதை தெளிவாக சிந்தித்து பாருங்கள். ஒரு பெற்றோருக்கு பிள்ளைகளிடமிருந்து கிடைக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அந்த பிள்ளைகளிடமிருந்து கிடைக்கக்கூடிய துவா. அந்த அடிப்படையை கூட இன்றைக்கு பல பெற்றோர்கள் அடையாமல் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் பெற்றோர்களினுடைய அறிவுரைகள், பெற்றோர்களுடைய அலட்சியம் தான் அதில் காரணமாக இருக்கிறது. சாது பின் உபாதா என்கிற நபித்தோழர் தன் தாய்க்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என் தாய் மரணித்து விட்டார், அவருக்காக நான் என்ன தர்மம் செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீ தண்ணீரின் மூலம் ஏதாவது தர்மம் செய். உடனே சாது பின் உபாதா ஒரு கிணற்றை வெட்டி அதை மக்களுக்கு அன்பளிப்பு செய்தார். எப்படிப்பட்ட நிலையில் பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார்கள். சமூகம் நாலா பக்கமும் இருந்து வழிகெடுக்கத்தான் செய்யும். அல்லாஹ் நாளை மறுமையில் பெற்றோர்களை தான் கேட்பான். நடுவர் அவர்களே, நாம் மரணித்த பிறகு நம்முடைய ரூஹை வானவர்கள் வானத்துக்கு இழுத்து செல்வார்கள். வானத்துக்கு போகும்போது அந்த வானத்தின் எல்லையில் சில வானவர்கள் இருப்பார்கள். அவர்கள் அந்த மலக்குமார்களிடத்திலே கேட்பார்கள், இது யாருடைய உயிர் என்பார்கள். அப்போது அந்த வானவர்களுக்கு பதில் சொல்லப்படும், ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னானுடைய மகன் இன்னார் என்று சொல்லப்படும். அந்த இடத்துல இந்த சமுதாய தலைவர்களுடைய ஆள்தான் இவன், இந்த நடிகனுடைய ஆள்தான் இவன், இந்த நண்பனுடைய ஃப்ரெண்டு தான் இவன் என்ற அந்த இடத்தில் சொல்லப்படாது, இன்னாளுடைய மகன் தான் இவன். அந்த ரூஹு கெட்ட ரூஹாக இருந்தால் அசிங்கமாக இருக்கிறதே, இவனுடைய மகனா இவன் என்று சொல்லுவார்கள். நல்ல உயிராக இருந்தால் இன்னாருடைய மகனா இவர் என்று தந்தையின் பெயர் சொல்லி அழைக்கப்படுவார்கள். எனவே நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு தாயையும் தந்தையும் தான் பிள்ளைகள் குறித்து கேள்வி கேட்பான். சமுதாயத்தை அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். எனவே இந்த ஆதாரங்களை நாம் அடுக்கடுக்காக முன்வைத்திருக்கிறோம். மார்க்க ரீதியான தகவல்களை சொல்லி இருக்கிறோம். நடுவர் அவர்களே, எங்கள் பக்கம் தீர்ப்பை சாதகமாக சொல்லும்படி கேட்டு நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வளரும் தலைமுறையை வழிகெடுப்பது பெற்றவர்களா மற்றவர்களா என்ற இரு தரப்பு வாதங்களையும் வைத்திருக்கின்றார்கள். மற்றவர்கள் தான் என்று சொல்லக்கூடியவங்க நிறைய விஷயங்களை ரொம்ப ஆக்ரோஷமாகவும், நிறைய சமூகத்தில் இருக்கக்கூடிய நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில சம்பவங்களை எல்லாம் முன்னுதாரணம் காட்டி அதையெல்லாம் தங்களுடைய வாதத்தில் வைத்திருந்தார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி இருக்கிறான், சில இடங்களில் நம்ம பார்க்கும்போது பஸ் ஸ்டேனு கொண்டாடுறான், வரும்போதே கையில் அருவாளோடு வரான். படிக்கக்கூடிய இளைஞன் ஒரு பஸ் ஸ்டேக்கு வரும்போது கூட அருவாளோடு வரக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். போதைக்காக சிலர் திருட்டு வேலைகளில் மாணவர்கள் ஈடுபடுகிறார்கள். இளைஞர்களாக இருக்கக்கூடிய மாணவர்கள் போதைக்காகவே திருட்டு பணிகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்களாம் பார்க்குறீங்க, ரோட்டில் போகும்போது இளைஞர்கள் பைக் ஓட்டினாங்கன்னா நம்ம பக்கத்தில் போக முடியாது. பறக்கும் பைக்கில் இறக்கும் இளைஞர்களை நம்ம பார்க்கிறோம். இதையெல்லாம் பெற்றவர்கள் எப்படி தடுக்க முடியும்? அதிகாரம் என்பது ஆட்சியாளர்கள் கிட்ட தானே இருக்கு. ஆட்சியாளர்கள் தானே இதை செய்யணும். ஆட்சியாளர்கள் தானே அதிகாரத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்ற நிறைய வாதங்களை எல்லாம் வைத்தார்கள். சாராய கடை இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறாங்க, அது அவர்கள் மூடக்கூடிய ஒரு வேலையை செய்யலாமே அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறார். மு.க. ஸ்டாலின் இதை செய்வாரா பார்ப்போம். ஏன்னா இங்க கடலூர் தெற்கை பொறுத்தவரைக்கும் சிதம்பரத்துல இருந்து அந்த பக்கம் போனா காரைக்கால், இந்த பக்கம் போனா பாண்டிச்சேரி. இப்ப சாராயத்தை தடை பண்ணுனா பக்கத்து மாநிலத்துக்கு போயிடறாங்கன்னு ஒரு காரணத்தை சொல்லி, ஒரு உப்புச்சப்பு இல்லாத காரணங்களை சொல்லி நாட்டு மக்களை எல்லாம் குடிகாரர்களாக ஆக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு.
அவரு புதுச்சேரி மாநிலத்தை காரணம் காட்டுவாரு, அங்க ரங்கசாமி ஆட்சியாளரா இருக்கிறாரு, ரங்கசாமி பாஜகவை காரணம் காட்டுவாரு, அவர் பாஜகவுடைய அடிவருடியா இருக்கிறாரு. இப்படியே போய்கிட்டே இருக்கிறது இந்த சங்கிலி தொடர். இவங்க திருந்துவாங்களா? தூக்கி போட்டு சிகரெட்டை துப்பாக்கியில சுட்டு அதை வாயில பிடிச்சி பசங்களை எல்லாம் அதை ஸ்டைலுன்னு சொல்ல வச்சு இருக்கக்கூடிய இந்த சினிமா கூத்தாடிகள் திருந்தணுன்றது அவங்களுடைய ஆசை. இந்த சமூகம் தான், இந்த இருக்கக்கூடிய மற்றவர்கள் தான் வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்களை என்ற பல விஷயங்களை ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக நமக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஒழுக்கம் எங்க கிடைக்கும்? சமூகத்துல மாணவர்களை வெளியே அனுப்புறோம், பெற்றவர்கள் படிக்க வைக்கிறதுக்காக பள்ளிக்கூடம் அனுப்புறோம். ஒழுக்கம் அங்கேயாவது கிடைக்குமா? ஆசிரியர்கள் இப்ப குழந்தைகளை அடிக்க கூடாது, சட்டமே ஆக்கிட்டான். ஆசிரியர்கள் இன்னைக்கு மாணவர்களை கண்டிக்க கூடாது, கண்டித்தால் ரவுடிகளை வைத்து ஆசிரியர்களை அடிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். இப்படி இளைஞர்களுடைய நிலை போய்கொண்டிருக்கிறது. எங்க ஒழுக்கம் கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்கிறது. அதை நெருப்பு வணங்கியாகவோ யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ அதை வளர்த்தெடுப்பது வார்த்தெடுப்பது பெற்றோர்கள் தான் என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள். அப்ப பெற்றவர்களாக இருக்கக்கூடிய நமக்கும் பங்கு இருக்கிறது. மற்றவர்களுக்கு எப்படி சொன்னாங்களோ அதுக்கு கொஞ்சமும் குறையாமல் பெற்றவர்களும் அதற்கு பங்கு வகிக்க வேண்டும் என்ற ஆழமான கருத்துக்களை வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பொன்மொழியையும் மேற்கோள் காட்டினார்கள். இதை மேலை நாடுகள் ஆய்வு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழியை ஆய்வு செய்யல. இனி இளைஞர்கள் எல்லாம் வழிகட்டிட்டு போறான், வழி தவறி செய்கிறான், வழி தவறி செல்கிறான், என்ன இப்படி போய்கொண்டிருக்கிறார்களே, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் என்பதை மேலை நாடுகள் ஆய்வுக்குட்படுத்துகிறார்கள். யாரையெல்லாம் ஆய்வு செய்கிறார்கள் என்று சொன்னால், ஆபத்தான பாலியல் நடத்தை கொண்ட இளைஞர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆண்கள் பெண்கள் ஆபத்தான பாலியல் நடத்தைக்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். போதை பழக்கத்திற்கு ஆளான ஆண் பெண் இளைஞர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். தற்கொலை செய்து கொண்ட அவர்கள் காரணம் என்ன என்பதையும் தற்கொலைக்காக முயற்சி செய்த இளைஞர்களை தேர்ந்தெடுத்தும் ஆய்வு செய்கிறார்கள். குற்றவியல் இன்னும் தண்டனைக்குரிய குற்றங்களை செய்தவர்களை, வன்முறையில் இறங்கியவர்களை எடுத்து ஆய்வு செய்கிறார்கள். சமூகத்தில் இருந்து ஒதுங்கி நிற்கக்கூடிய இளைஞர்களை எடுத்து ஆய்வு செய்கிறார்கள் மேலை நாடுகள்ல. ஆய்வினுடைய முடிவு எப்படி வருகிறது என்று சொன்னால், இதற்கு பெற்றோர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள். ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள். சமூகம் வழிகெடுக்கிறது, சமூகம் திசை மாறி இருக்கிறது, சமூகம் கெட்டு போய் இருக்கிறது. குற்ற பின்னணி உள்ள இளைஞர்களுக்கு கூட அவர்கள் வழிகெடுவதற்கு வழி தவறுவதற்கு காரணமாக பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்பதை மேலை நாட்டுடைய ஆய்வுகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். ஆய்வு செய்துவிட்டு சில தீர்வுகளை சொல்கிறார்கள். இந்த தற்கொலைக்கு போறவனை தடுக்கணுமா, போதைக்கு போறவனை தடுக்கணுமா, இப்படி தப்பு செய்யக்கூடியவனை தடுக்கணுமா, வன்முறையில் ஈடுபடக்கூடிய அந்த இளைஞர்களை தடுக்க வேண்டுமா, ஆபாசத்திலும் அசங்கத்திலும் போய் விழக்கூடிய பெண் இளைஞர்களை தடுக்க வேண்டுமா என்பதை எல்லாம் ஆய்வு செய்துவிட்டு தீர்வுகளை சொல்கிறார்கள். பெற்றோர்கள் அவர்களிடத்தில் தினமும் 15 to 20 முறை அவர்களிடத்தில் உரையாடணும். இப்ப பெற்றோர்கள் இதுல காரணமாக ஆகிறோமா இல்லையா? பெத்த பிள்ளைகள் இடத்துல அந்த 5 வளையாதது 50 வளையாது. சின்ன வயசிலே அந்த பிள்ளைகளோடு பழகி அதை பக்குவப்படுத்த வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நமக்கு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 15 நிமிஷத்திலிருந்து 20 நிமிஷம் பிள்ளைங்க கூட பேசணும், பழகணும் என்று சொல்லி மேலை நாட்டு ஆய்வாளர்கள் வழிகேட்டிற்கு செல்லக்கூடிய இளைஞர்களை சீர்திருத்தம் செய்வதற்கு என்ன வழி என்பதை சொல்கிறார்கள். நம்ம என்ன பண்றோம்? ஆரம்ப காலங்கள்ல டிவியை போட்டு விட்டுட்டு பிள்ளைய பார்க்க சொல்லிடுவோம். சில நேரங்கள்ல அவன் தொல்லை பண்றான்றதுக்காக டிவியை போட்டு விடுவோம். இப்ப என்ன ஆயிருச்சு? பையன் தொல்லை அதிகமாயிருச்சு. இந்தப்ப செல்போனை பிடி, கையில செல்போனை கொடுக்கிறது. பிள்ளைகளுக்கும் நமக்கும் உள்ள உறவுகளை குறைத்து கொண்டிருக்கிறோம். மேலை நாட்டு ஆய்வாளர்கள் ஆய்ந்து விட்டு சொல்கிறார்கள், பிள்ளைகளிடத்திலே அன்போடு நடக்க வேண்டும். ஒரு ஆதாரம் ஒண்ணு சொன்னாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை யா புனைய, என் அருமை மகனே என்று அழைத்தார்கள். நம்ம அன்பு எப்படி தெரியுமா? இந்த வருது பார், உதவாதுக்கிற வரம்பார் சனிய, இது விளங்குமா? இது தண்டச்சோறு. பிள்ளைகளை நம்ம அன்பா கூப்பிடுறது. பிள்ளைகளை அருமை மகனே என்று அழைக்க வேண்டிய பெற்றோர்கள் சனியனே, பேயே, நாயே, தண்டச்சோறு, விளங்காதவனே இப்படி அழைக்கக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கிறது.
பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள அந்த விரிசலை அதிகமாக்கி கொண்டிருக்கிறோம். திரைக்கு நேர கட்டுப்பாட்டை பெற்றோர்கள் விதிக்க வேண்டும். சின்ன பிள்ளையில இருந்து அதை உருவாக்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நீ டிவி பார்க்கணும், அதாவது அவன் மேலை நாட்டுக்காரன், அவன் அசிங்கத்திலே ஆபாசத்திலே விழுந்திருக்கக்கூடிய அவன் சொல்கிறான், திரை கட்டுப்பாட்டை பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு விதிக்க வேண்டும். நம்ம கிட்ட இருக்காது. அசிங்கத்திலே ஆபாசத்திலே இருக்கவங்க கூட திரை கட்டுப்பாடு விதிக்கின்றான். சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வு சகோதரர் சொன்னார்ல, ஸ்னாப்சாட், இதையெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இதை பற்றிய விழிப்புணர்வை பெற்றோர்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். கொள்கை குறித்த விவாதங்களை அவர்களிடத்தில் எழுப்ப வேண்டும். அவன் வேற வழிகாட்டில் இருக்கிறவன், அவன் சிந்தனை வேற, மேலை நாட்டுக்காரன். அவன் பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துவதற்கு கொள்கை சார்ந்த விவாதங்களை நடத்த வேண்டும். வாழ்க்கை திறன் பயிற்சிகளை கொடுக்க வேண்டும். விளையாட்டு பயிற்சிகளுக்கு அவருக்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும். டிஜிட்டல் உலகத்தை எப்படி அவன் கட்டமைக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலை தர வேண்டும் என்பதையெல்லாம் தவறிலே போய் விழக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய பொறுப்புகளை இன்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கும். நம்ம பெத்தவங்க இருக்கிறோம்ல, பிள்ளையை பெத்துக்கிறதுக்கு முன்னாடி என்னங்க பண்ணணும்? ஒரு தௌஹீதுல உள்ளவங்க, முஸ்லிம் குடும்பத்தில் உள்ளவங்க ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்வதற்கு முன்னால் அந்த பிள்ளை ஒரு சாலிகான பிள்ளையாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை, ஒரு ஆசையை பெற்றோர்கள் வைத்திருக்க வேண்டும். அந்த நிலையில இருந்தால் பிள்ளைக்கு பாரு எப்படி டான்ஸ் ஆடுது பத்தி, என் பிள்ளைய டான்ஸ் ஆட விட்டு கூத்தாடிகளுடைய அந்த ஆட்டம் பாட்டத்திற்கு அந்த பிள்ளைகளை ஆளாக்கி வைத்து விட்டு நாளைக்கு வழி தவறுகிறது. நீ விஜய் மாநாட்டில் வந்து பேசுறாங்களே, அவங்க என் கடவுள் மாதிரி, என் புருஷனுக்கு மேல அவர் தான் எனக்கு எல்லாம், நான் அவரை பார்த்துட்டேன், இதுக்கு மேல எனக்கு எது நடந்தாலும் பரவாயில்லை. முஸ்லிம் பெண்கள் பேசுறாங்க. இங்க சின்ன வயசுல பிள்ளைகளை எப்படி நம்ம உருவாக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், என்னுடைய வழித்தோன்றர்களை சாலிஹீன்களாக ஆக்கி கொடு இறைவா. பெற்றோர்கள் இதில் ஆர்வம் காட்டணும். நம்ம பிள்ளைகள் சாலிஹீன்களாக வருவதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட பெற்றோர்களாக நாம் இருந்து நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். மது ஆறு மதீனாவிலே ஓடியது, இந்த சமூகம் வழிகட்டுதானே இருந்தது, சமூகம் சீர்கட்டுதானே இருந்தது, விபச்சார கொடி பறந்தது. அந்த சமூகம் எப்படி மாறியது? அல்லாஹ்வுடைய தூதர் இறை எச்சத்தை ஊட்டினார்கள். அந்த இறை எச்சத்துடைய வெளிப்பாடு மதீனாவிலே மது ஆறு ஓடியது. இந்த சமூகம் சீர்கட்டிருக்கிறது. சிதம்பரத்தில் திருத்திட்டோம், பாண்டிச்சேரிக்கு போவான், இந்த பக்கம் காரைக்காலுக்கு போவான், பூரண மதுவிலக்கை நோக்கி இந்தியா எப்போ வரும் தெரியாது. ரோடு ஃபுல்லா இன்னைக்கு டாஸ்மாக் கடை. போகும்போது நண்பர்கள் வழிகெடுக்கிறான். அப்படி வழிகெடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு முன்னால் அந்த பையனுக்கு சின்ன வயதிலிருந்து இறையச்சத்தை ஊட்டி வளர்த்திருந்தால், பெரியவனானதுக்கு பிறகு மதீனாவுல மது ஆற ஓட்டுனாங்களே, சின்ன வயசுல இருந்தே வளர்ந்திருந்தால் அந்த பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய நிலை இருக்கும். படிப்புல கவனம் செலுத்துறீங்கல்ல, படிக்கலன்னா கேள்வி கேட்கறீங்கல்ல, பள்ளிக்கூடத்துக்கு போலனாக்கா எவ்வளவு அவனை போட்டு வரட்டி எடுக்கிறீங்க, மார்க் குறைஞ்சா விடுறீங்களா? அப்ப மார்க்க விஷயத்தில நம்ம பிள்ளைகள் தவறுகிறார்கள் என்று சொன்னால், ஒழுக்க விஷயத்திலே வழி தவறுகிறார்கள் என்று சொன்னால், அவர்களை அணை போட்டு பாதுகாக்க வேண்டிய இடத்தில் பெற்றோர்கள் இருக்கிறோம். இவங்க ரெண்டு பேர் சொன்னதிலே நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. சமூகம் சீர்கட்டு இருக்கிறது, மாற்று கருத்தில்லை. சமுதாயம் சீரழிவை நோக்கி அழைக்கிறது, மாற்று கருத்தில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் அதிலே முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஒரே ஒரு வரலாற்று உதாரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுப்பது போன்று வகி செய்தி கிடைக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பருவ வயதை அடைந்துவிட்ட தன்னுடைய பிள்ளை இடத்திலே வந்து சொல்கிறார்கள், நான் உன்னை அறுப்பது போன்று எனக்கு வகி வந்திருக்கிறது. அப்பொழுது பருவ வயதை அடைந்த அந்த மகன் சொன்னார், நீங்கள் உங்களுக்கு ஏவப்பட்டதை செய்யுங்கள், என்னை நீங்கள் பொறுமையாளராக பார்ப்பீர்கள். நம்ம வீட்டு பிள்ளைகளை இது போன்று இறை எச்சமுள்ள பிள்ளைகளாக நாம் ஆக்கினோம் என்று சொன்னால், எப்படிப்பட்ட வழிகேடுகள் வந்தாலும் சரி, அவன் பைக்கில் வந்தாலும் சரி, டியூக்கில் வந்தாலும் சரி, படுக்க வச்சு முன்னாடி சாய்ந்து வந்தாலும் சரி, நம்ம பிள்ளைகள் சரியாக இருப்பார்கள். தலையில பெருச்சாலி ஓடுற மாதிரி ஃபயர் கட்டிங் வச்சுக்கிட்டு வந்தா, கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்தா, சமூகத்திலே சமூகம் சார்ந்த விஷயங்களை அவர்களுக்கு சொல்லி நாம் வளர்த்தோம் என்று சொன்னால், நல்ல சாலிகான பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் வருவார்கள். இன்று வழிகேட்டிலே செல்லக்கூடிய அந்த நிலை மாறும்.
வளரும் தலைமுறையை வழிகெடுக்கக்கூடிய இடத்திலே மற்றவர்களும் இருக்கிறார்கள், பெற்றவர்களும் இருக்கிறார்கள். பெற்றவர்களாக இருக்கக்கூடிய நாம் அதிலே கவனம் செலுத்த வேண்டும். மற்றவர்கள் அதிலே கவனம் செலுத்தினாலும் செலுத்தவில்லை என்று சொன்னாலும் பாதிக்கப்பட போவது நம்முடைய பிள்ளைகள் தான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்ட இறை விசுவாசிகளே, உங்களுடைய குடும்பத்தாரை நரக நெருப்பில் இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இறை வேதம் தரக்கூடிய எச்சரிக்கை. அவன் எத்தனையோ தூண்டுதலை தூண்டிட்டு போயிடுவான். அவன் போய் அங்க நரகத்துக்கு போறானா சொர்க்கத்துக்கு போவானான்றது அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில உள்ளது. நம்ம பிள்ளை சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நமக்கு இருக்கிறது. மற்றவர்கள் வழிகெடுத்தாலும் பெற்றவர்கள் சீர்படுத்த வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். வழிகேட்டை நோக்கி நம் பிள்ளைகள் போகாமல் இருப்பதற்கு தடுப்பு பாதையாக நாம் இருக்கிறோம். பெற்றவர்கள் வழிகெடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருந்து அந்த பிள்ளைகள் செல்வதை தடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பட்டிமன்ற சிறப்பு நிகழ்ச்சியை நாங்கள் முடித்துக் கொள்கின்றோம். வாஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.